वन्देऽहं श्रीगुरुवरं श्रीरूपानुगप्रवरं व्रजरसरसिकं च नारायणं तं प्रपन्नं श्रीगुरुचरणं वन्दे रमणप्रेष्ठाय भूतले रूपानुगभक्तिदं च कृपमूर्तिनारायणम् सेवाकुञ्जे ब्रजे रम्ये गोवर्धनगिरौ सदा राधाकुण्डे रसानन्दे ततत्सेवाप्रदायकं गुरुं नारायणाख्यं तं वन्दे विनोदप्रेष्ठकं यत्पादस्मितिये मात्रेण दामोदर प्रसीदति नारायणं प्रभुं वन्दे करुणागणविग्रहं रागमार्गभक्तिं तत्त्वा तारयति त्रिभुवनं रागमार्गभक्तिं तत्त्वा तारयति त्रिभुवनं गौरहरि परं प्रेष्ठ नित्यानन्द अभिन्नका श्रीगौरनारायण भक्तबान्धव प्रियसेवकं नारायणं गुरुं वन्दे शरण्यं भक्तबान्धवं गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकं गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकं रूपानुगाचार्यवर्यं रूपमञ्जरी प्रेष्ठकं पतितपावनबान्धवा युगाचार्य नारायणं नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने ॐ अञ्जनतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे அனைத்து பக்தர்களுக்கும் பக்தைகளுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி ஜெயவதர்மாவில் வந்து 7வது சாப்டர் 7வது அத்தியாயத்தில் போன வகுப்பில் பாகம் 1 தான் பண்ண முடிந்தது. அதுக்கப்புறம் 2 வாரம் நமக்கு பிரேக் எடுக்க வந்தது. இன்றைக்கி வந்து பாகம் 2 அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் பேக்ரவுண்ட். சண்டிதாசா அதே மாதிரி தமயந்தி இவங்க வந்து தம்பதிகள். இவங்க சம்பாதிச்சு வச்ச அனைத்து செல்வங்களையும் அவங்களோட குழந்தைகளே பிடுங்கி கொண்டனர். அப்புறம் அவங்க நவத்வீபத்தில் பிச்சை எடுத்து ஒரு கடை வச்சு எளிய ஆனால் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருக்காங்க. அப்புறம் அந்த ஊரில் யாதவதாசா அப்படின்னு ஒரு கிரகஸ்தர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் சைத்தன்ய மங்களத்தை பற்றி சொற்பொழிவு செய்வார். அதை இவங்க 2 பேரும் யார் சண்டிதாசாவும் அவரது மனைவி தமயந்தியும் அவருடைய சொற்பொழிவை வந்து கேட்க வேண்டி போய் அப்படியே இவங்களுக்கு சாது சங்கம் கிடச்சிது. இந்த சாது சங்கம் கிடச்சாச்சுன்னா பக்தி வருதுன்னு அர்த்தம். சாது சங்கம் இல்லைன்னா பக்தி இல்லை. சாது சங்கா சர்வசாஸ்திரகயா லவ மாத்திர சாது சங்கா சர்வசித்திகயா. இதில் லவ மாத்திரம்னா ஒரு சின்ன, அதாவது ஒரு நிமிஷத்தை 11, அதான் நம்ம வேத சயின்ஸில் ஒரு நிமிஷத்தை 11 பிரித்து அதில் ஒரு பாகம்தான் எனது லவ மாத்திரம். அவ்வளோ தூரம் ஒரு சத்தம் கிடைச்சாலும் கூட அவ்வளோ திருத்துக்கு வசத்தின்னு, அதான் அதோட சாது சங்கத்துக்கு அவ்வளோ மகிமை. அந்த சாது சங்கத்தோட பவர்னால் இவங்களுக்கு என்னாச்சு, அப்புறம் வைஷ்ணவதாசா பாபாஜி அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முடிஞ்சுது நவத்வீபத்தில். சரியா? சரி. அப்புறம் அப்போ சாது சங்கம்னா, அப்போ சாது சங்கம் கொடுக்கறது எனது சுக்ருத்தி. சுக்ருத்தியினால தான் சாது சங்கமும் கிடைக்கும். சாது சங்கம் பண்ணும்போது இன்னும் சுக்ருத்தி கிடச்சிட்டே இருக்கும்.
அப்போ இவங்களுக்கு எப்படி அந்த சுக்ருதி கிடைச்சது, இந்த சாது சங்கம் எப்படி கிடைச்சதுன்னா, வைஷ்ணவ பக்தர்களை நித்தமும் அவங்க உபதரிச்சு உபசரிச்சாங்க. ம். ஏகதேசம் டெய்லி யாராவது வைஷ்ணவர்கள கூப்பிட்டு அவங்கள உபசரிச்சு, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறது, அந்த மாரி அவங்க இதனால அவங்களுக்கு அந்த மாரி ஒரு சுக்ருதி கிடைச்சதுனால, இப்போ சாது சங்கம் கிடைச்சு, இப்போ சாது சங்கத்துலேருந்து என்ன வருது இப்போ, அங்க போய் எத நவத்வீபத்தில போய் பரமஹம்ச பாபாஜி கிட்ட போய் பார்க்குறாங்க. அவருக்கு இருக்காது. அவரை சுற்றி வைஷ்ணவதாசா, லாகிரி மகாஷாயா, அப்புறம் ஆனந்த பாபாஜி, இவங்க எல்லாரும் கூடால நிறைய மற்றவர்களும் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டார் அங்க? சண்டிதாசா தான் கேட்டார். உலக வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஆனந்ததாசா பதிலளிச்சதில் நம்ம மொத பாகத்தில் பார்த்தோம். இனிமே இப்போ 2வது பாகத்தில் போகும். அப்போ எதில் நம்ம போன பாகம் 1ல் எப்படி முடிஞ்சதுன்னா, ஜீவன் ஜட உலகங்களிலெல்லாம் அலைந்து திரியும்போது அதிர்ஷ்டவசமாக ஒரு சுத்த பக்தனின் தொடர்பு கிடைக்கிறது. அப்போது தன் நிஜமான ஸ்வரூபம் என்னன்னு அவனுக்கு தெரியும். பொதுவாக தெரியறதுக்கு அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் அவனது வாழ்வு அர்த்தமானதாக ஆகும். நிஜ தத்துவ ஜானி ஆர சம்சார ந சாயா கேனவா பஜினு மாயா கரே ஹாய ஹாயா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பக்தர்கள்னால் உண்மையான பக்தர்களாக இருக்கணும். சரியான சம்பிரதாயம் வழியாக வேறு எந்த இதுலையுமே அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சுத்த பக்தனு நமக்கு தேவை. சுத்த பக்தனிடம் வைக்கும் தொடர்பினால் அவன் தன் உண்மையான சொரூபத்தை அடைகிறான். எப்படி? நான் கிருஷ்ணருக்கு என்ன நித்திய சேவகன், அன்பினால் அது பரிசுத்தமான அன்பினால் அவருக்கு எப்போவுமே நான் சேவை செய்து தான் அவரை ஆனந்தப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நமக்கு ஆனந்தம் கிடைக்குதோ இல்லையோ, ஆக்சுவலாக உண்மையை என்ன சொல்ல போனால், நம்ம கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி அன்புனால் பக்தி வச்சு அந்த அன்பினால் தொண்டுகள் செய்யும்போது யாருக்கு உண்மையிலேயே ஆனந்தம் ஜாஸ்தி கிடைக்குதான்? இந்த உலகத்தை மாதிரி இல்லை. அந்த அந்த ஏன்னா ஆன்மீக லோகம் ரொம்பவும் வித்தியாசம். இந்த ஜட உலகத்தில் எஜமானன் தான் இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அவனுக்கு இப்போ அவனோட வேலைக்காரன் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். ஆனால் அங்கே ஆன்மீக லோகத்தில் இது உல்ட்டானா மாற்றி எஜமானுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இது கிடையாது, இன்பம் இருக்காது. அங்கே யாருக்கு? அடிமைன்னா அதை சேவகம் செய்யக்கூடிய அவ்வளவு ஆத்மாக்களுக்கும் இன்பம்னா ஏகப்பட்ட இன்பமாக இருக்குமா. ஆனால் அவங்க அந்த இன்பத்துக்காக வேண்டி பண்ணுறது இல்லை. ஆனால் இன்பம் அதில் வருது. எப்பவுமே அப்படித்தான். நம்ம இன்பம்னு ஓடணும்னா அது துன்பம் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம இன்பம் வேண்டாம் மற்றொருவர் தான் இன்பமாக இருக்குன்னு நினச்சோன்னா நமக்கு இன்பம் வருது. எப்பவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒருத்தருக்கு நிறைய கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க இன்பம் விட உங்களுக்கு நிறைய இன்பம் வந்துன்னா நீங்கள் சுத்தமான நிலையில் இருக்குங்கன்னு அர்த்தம். எப்பவும் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இன்பம் ஜாஸ்தியாக இருக்கணும். இதுதான் ஆன்மீக லோக தத்துவம். எனிவே அப்போது பக்தர்களோட வைக்கும் தொடர்புனால அவன் என்ன பண்ணுவான்? உண்மையான சொரூபத்தை அறியான். அதனால் ஜட உலக இன்பங்கள் என்ன ஆகும்? அவன் வெறுத்துருவான். வெறுத்துட்டு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரை பற்றியே கேட்கணும், அவருக்கே சேவை பண்ணிகிட்டு இருக்கணும். அதை தவிர வேறு எதுலையுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ ஏன்னா அவன் உண்மையை உணர்றான். ஐயகோ நான் இத்தனை காலமாக நான் மாயையிடமில்ல அடிமையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு புலம்புவான். இது நடக்கும். சுத்தமான பக்தரை பார்த்தா இது நடக்கும். அப்போ அதுதான் இதில் ஒரு இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது. கண்ட போலே ஓகே கிருஷ்ணா ஆமி தவதாசா துமார சரண சாடி கைல சர்வநாஷா. அப்படி அவன் என்ன ஹரியோட ஹரியின் தாமரை பதங்களை பிடிச்சிட்டு அப்படி உருகி அழுறானா. எப்படி? ஓ கிருஷ்ணா, ஓ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, நான் உமது நிரந்தரமான சேவகன். உமது பாத சேவையை நான் விட்டதால் தான் இப்படி கெட்டு போயுள்ளேன். மாயையின் சேவகனாக இப்படி எத்தனை காலத்தை குறிக்கோள் எதுவுமின்றி அலைந்து இப்படியே வீணாக்கி இருக்கிறேன்னு அப்படி அவனுக்கு புரியும். அது மட்டுமில்ல, காக்குத்தி கரியா கிருஷ்ணே தாக்கே ஏகபார
कृपा करी कृष्णदारे चाडान संसारा. ஓ பதித்த பாவனா, ஓ தீனதயாளா, தயவு செய்து இந்த இழிந்தவனை காப்பாற்றுங்கள். மாயையின் பிடியில் இருந்து என்னை விடுவித்து திரும்பவும் உமது சேவகனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கருணா சாகரம். இப்படி ஒருத்தன் அவர்கிட்ட ஒரு நேரம் கதறி அழுதாலே போதும். அவருக்கு பிடிக்க முடியாது. அவருக்கு தாங்க முடியாது. ஆ அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம இந்த ஜட சக்தியில கிடந்து வந்து மாட்டிட்டு இருக்க முடியாது. இது தாண்ட முடியல நம்மளால. பெரிய கடல். இந்த கடலுக்கு மு மு எந்து இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னே தெரியாது. எப்போ நமக்கு இந்த சம்சார கடல்ல மாட்டுனோமோ, அப்படியே அலைஞ்சு எங்கெல்லாம திரிஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். இத விட்டு வெளிய போறதுக்கு வழி இல்லையே! அப்போ அவரு அந்த மாரி நம்ம இப்படி கதறுனோம்னா மட்டும் தான், தாண்ட முடியாத ஜட சக்தியிலிருந்து நம்ம அவன அப்படியே தூக்குவாரு. माया के पिछने राखिए कृष्ण बाने साया, भजते भजते कृष्ण पाद पद्म पाया. कृष्ण तारे देन निज शक्तिरत्पल, माया आकर्षण चेडे हैया दुर्बல. அப்போ என்ன நடக்குது? அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ஜீவனுக்கு வேண்டிய சக்திய குடுக்காரு. மாயை ஜீவனை இழுக்கும் சக்தி அங்க என்ன பண்ணுது? மாயை இழுத்துட்டு இருக்குங்க. இவரு அந்த பக்கத்துல மாத்தி இந்த பக்கம் ரிவர்ஸ்ல இழுக்க ஆரம்பிச்சோனே என்ன ஆகும்? இந்த சக்தி குறைஞ்சிடுமே. அப்ப இந்த மாயை ஜீவனை இழுக்கக்கூடிய சக்தி எந்நேரம் குறைஞ்சு போயிடும். குறைய வச்சுடுறாரு அவரு. இதுவும் அவரோட சக்தி தான். அவருக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்ப இவர அதான் இதில பகவத்கீதையிலும் சொல்லுவாரு. "நீ எனக்கு கால வந்து புடிச்சுக்கோ. எனக்கு கால நீ வந்து புடிச்சுட்டீன்னா, என்னுடைய மாயா சக்தி உன்ன ஒண்ணும் செய்யாது. ஒண்ணும் செய்ய முடியாது." அதான் நடக்குதுங்க. அப்போ ஜீவன் மாயாதேவிக்கு தன் என பிரமுதுகை காட்டி இப்போ கிருஷ்ணர நோக்கி போறான் அவன். முன்னால என்னாச்சு? ஏன் சம்சார சாகரத்தில வந்து மாட்டிடுதுக்கு பத்த ஜீவன்கள்னா, கிருஷ்ணருக்கு புறமுதுக காணிச்சுட்டான். கிருஷ்ணருக்கு புறமுதுக காணிச்சு அவன் நேரா மாயையை நோக்கி போயிட்டான். இப்போ அங்க தான் மாட்டிட்டு கிடக்கான் இப்போ. தெரியாம இப்போ தத்தளிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு ஒரு பக்தன் வரதிலிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு பக்தனோட பக்தன் குரு இல்லைன்னா இவங்க அதாவது சரியான குருவா இருக்கணும். அப்போ பார்த்து அந்த 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 தொடர்பு கிடைச்ச உடனே என்ன ஆகும்? தன்னுடைய உண்மையான நிலையை அறிந்து அவன் இப்போ என்ன பண்றான்? மாயைக்கு புறமுதுக காணிக்கான். இதுதான் கரெக்டான வே. இப்போ திருப்பி அப்போ கிருஷ்ணரை நோக்கி போறான் அவன். கிருஷ்ணர்கிட்ட போனோனே அவனுக்கு ஆசை வருது. அப்போ அவன் கிருஷ்ணரை திரும்ப திரும்ப வழிபட்டு அவரது தாமரை பாதங்களை அடையக்கூடிய தகுதியையும் அவன் அடைக்கிறான். அதுதான் அந்த 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 2வது போட்டிருக்கூடியோட அர்த்தம் அதுதான். அந்த மாயாக்கே பிச்சனே ராக்கிய கிருஷ்ண பானே சாய அந்த இதுக்கு நான் இப்போ அதுதான் இப்போ சொன்ன அர்த்தம் அதுதான் இது இப்போ. அப்போ இந்த சாது சங்கத்தோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் சொன்னேன், நான் சாது சங்கே அது இன்னும் சாது சங்கத்தை பற்றி நிறைய சாஸ்திரங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இது இன்னொரு சுலோகா. தாண்ட முடியாத சம்சார சாகரத்தை தாண்டணும்னா ஒரே உத்தம வழி என்ன? கிருஷ்ண பக்தர்களுடன் சேர்ந்து கிருஷ்ண நாமங்களை ஜபிப்பதே. साधु संगे कृष्ण नाम येई मात्र चाई, संसार जीनिते यार कोन वस्तु नाई. தாண்ட முடியாது இந்த சம்சார சாகரத்தை நம்மளால் தாண்ட முடியாது. கிருஷ்ண பக்தரோட உதவி வேணும். அவங்க கூடால உட்காந்து கிருஷ்ண நாமங்களை ஜபிக்கணும். அவங்க சொல்லக்கூடிய ஹரிக்கதைகளெல்லாம் கேட்கணும். அவருக்கு சேவை பண்ணணும். அவர் எப்பவுமே பார்க்கணும். இப்படி அந்த மாரி அப்படி ஒரு கிருஷ்ண பக்தர்கள் கூடால தொடர்பு வச்சு நம்ம அது மாரி கிருஷ்ண நாமங்கள நம்ம ஜபிக்கும்போது என்ன ஆகுது? என்ன ஆகுது? தாண்ட முடியாத சம்சாரம் ஏதோ ஒரு சின்ன குண்டு மாரி அதுவும் அந்த பசுமாட்டு வந்து அந்த வந்து அந்த இதில வந்து நடந்து போகும்போது அந்த பாதத்தில உள்ள ஒரு சின்ன இது மாரி குழி மாரி விழுமாம். இவ்வளோதான் இருக்கும் அது அதில. அதை எப்படி ஈஸியா தாண்ட முடியும்? அவ்வளவு ஈஸியாவும் தாண்டிட்டு போயிருவான். அதான் சாது சங்கத்தோட அவ்வளவு பவர். அப்போ யாதவதாசா இங்க இப்போ கேட்காரு, பாபாஜி மகாசாயா, இங்க நீங்க இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாதுக்கள், நாம இங்க பார்க்கக்கூடிய சாதுக்கள், இவங்கெல்லாம் இந்த உலகத்துல தானே வாழ்றாங்க.
அப்படின்னா, அவர்களும் கூட இந்த உலக வாழ்க்கையில் உழன்று துன்பப்படுபவர்கள் தானே! அப்படின்னு அவரு கேட்கிறாரு யாதவதாசா. யாதவதாசான்னா யாரு? யாதவதாசா தான் அந்த சண்டிதாசா போதும் தமயந்தி அவங்க தம்பதியர்கள் வந்து கூட கூட யாருக்கு கூட்டம் ஏன்னா இந்த அந்த சத்சங்கம் கிடைச்சது யாதவதாசா. ஏன்னா அவரு தான் அந்த அந்த அது பாகவதத்த என்ன சைத்தன்ய பாகவதத்த அவரு ஒரு வாரம் ஒரு வாரமா குடுத்துட்டுருக்கு. அப்படிதான் அவங்களுக்கு சாது சங்கம் கிடைச்சு. அவரு தான் கூட்டிட்டு வாராரு இவங்க 2 பேரையும். ஆனா, அந்த ஏன்னா சண்டிதாசாவும் தமயந்தி வந்து இவங்க உள்ள வர முடியாது. அதனால வெளிய உட்காத்தி வச்சுட்டு வந்தாங்க. நீங்க பழைய கிளாஸ்ல ஞாபகம் வச்சீங்கன்னா வரும். ஞாபகம் இருக்கும். அப்போ அவங்க கேட்கறது அந்த சாதுக்களும் இந்த உலகத்தில தானே வாழ்றாங்க. அவங்களும் கஷ்டத்த தானே பட்டுட்டு இருக்காங்க. அ. அப்போ இவங்களே கஷ்டப்படுற மாரி தான் நமக்கு தெரியுது. அ. அப்படின்னா, அவங்க எப்படி மற்ற ஜீவன்களை முக்தி பெற வைக்க முடியும்? முக்தி பெற வைக்க முடியும்னா, நான் டைரக்ட்டா கிடையாது. டைரக்ட்டா முக்தி குடுக்குறது அவரு தான் குடுப்பாரு. இவங்க வழியால அவங்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் முக்தி கிடைக்குது. அதுக்கு ஆனந்ததாசா பதில் குடுக்குறாரு. ஆமா, சாதுக்களும் இந்த உலகத்தில் தான் வாழுகிறார்கள் அப்படின்னு அது அது உண்மதான். அவங்க ஆனா இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கும், யாரு சாதுக்கள் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கும், மாயையில் கட்டுண்டு வாழும் மற்ற ஜீவன்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. வெளிப்பார்வையில் இந்த சாதுக்கள் மற்றவர்கள் வாழ்வது போல் தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. சாதுக்கள் வந்து மிகவும் அபூர்வமானவர்கள். ஏன்னா, சாதுக்கள் வந்து அது அபூர்வமானவர்கள். இவங்க வந்து அபூர்வமானவர்கள். ஆனா, சாதுக்கள கண்டுபிடிக்க முடியாது. சாதுக்கள் எப்போது ஏன்னா எப்பவும் சாதுக்கள் எங்கு இருந்தாலும் கூட, ஒரு சாதாரண மனிதன் அவர்களை அடையாளம் கொண்டு கொள்ளவே மாட்டான். இதுதான் அன்பார்ச்சுனேட். நம்ம பிரம்மாண்ட பிரமித்தே குவனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண அ அ கிருபா குரு கிருஷ்ண அ அ கிருபா பாயா அப்புறம் என்னது பக்தி இல்லாத பக்தி இல்லாத பாயான்னு வருதும்ல. ஆ பீஜா பக்தி இல்லாத பீஜா வருது. சரி இது வருதுல்ல. அப்போ இதில 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 வரும்போது, அப்போ பக்தி பக்தி பீஜா வருது. பக்தி இல்லாதங்கிறது பக்தி விருட்சம். அந்த விருட்சத்தோட சீடு வந்து கிடைக்குது. அது இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா என்னன்னா, அந்த சுக்ருதி அதான் பாக்கியவான்ங்கிறது யாருன்னா, சுக்ருதி கிடைச்சவன் தான் பாக்கியவான். அந்த பாக்கியவான் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு குருவ தூக்கி கொண்டு அப்படியே விட்டுரும். பரமாத்மாவோட வேலை அதான். நேரா கொண்டு குருவ கொண்டு காமிச்சுருவாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இது உண்மையிலேயே நம்ம குரு தானான்னு தெரியாது. இதுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை. சாதுக்கள் வந்து மிக அபூர்வமானவர்கள். அவங்கள கண்டுபிடிக்கிறது இன்னும் அபூர்வம். உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த குருவ தான் அவரு அனுப்பி வச்சிருக்காராங்கிறது அதையும் கண்டுபிடிக்காது நம்மளால. ஆனா அதோட முடிஞ்சு. சுக்கிருத்தியோட வேலை முடிஞ்சு. குருவ கொண்டு காணிச்சாச்சு. இனி அதுக்கப்புறம் அது அங்க முடிஞ்சு. அதுக்கு வேலைய பண்ணியாச்சு. ஐயான்ட்டு கைய விட்டுரு. அது போயிடும். முடிஞ்சு. அதுக்கு வேலை முடிஞ்சு. டன். அப்போ சாதாரண மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனை. இதுதான் எப்பவுமே பெரிய பிரச்சனை. இப்ப பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, சாதாரண மக்கள் வந்து உடுக்கக்கூடிய ஏதாவது ஒருத்தர் உடுக்கக்கூடிய துணிகளையோ, அவங்களுடைய அந்தஸ்துகளையோ, அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னயோ, இதெல்லாம் பார்த்து தான் அப்போ இப்படி இருக்குமோ, இங்க தான் போனோனே அப்படி இருக்கு. பெரிய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மீராபாய் எடுத்துக்கோங்க. மீராபாய் எப்படிப்பட்ட குரு அவளுக்கு கிடைச்சி? செருப்பு தேய்க்கக்கூடியவன். ரவிதாஸ் செருப்பு தேய்க்கக்கூடியவன். அப்போ இவன் வந்து ஏதோ பெரிய பரம்பரையிலே இருந்தான் இல்ல. ஆனா அவனுக்கு குரு வழியா நேரா கிருஷ்ணருக்கு அவன் அவன் கனெக்டட். அந்த அந்த காலத்தில. அவன் கனெக்டட். அதுவும் கனெக்டட் தான். ஸோ அதனால அது ஆதென்டிக்கா இருந்து ஆக மொத்தம் அவனுக்கு வந்து ஒரு பேரும் கிடையாது. சாதாரண செருப்பு தைச்சிட்டு இருக்கக்கூடியவன். மற்றவங்க போட்டுட்டு போகக்கூடிய அழுக்கு தைச்சு இவ்வளவுக்கும் கிரகஸ்தம் தான். அ அவங்க அப்பா வழியில அப்பாவுக்கு கூடிய வேலைய அவரு பண்ணாரு. அப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண மனுஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனா மாயையில சிக்கிறவங்களுக்கு
மாயையில இவரு சிக்கக்கூடியவங்க வந்து ஒண்ணுமே தெரியாது. இப்ப மாயையில சிக்கக்கூடிய ஜீவன 2 விதங்களா பிரிக்கலாம்ன்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் வகையான உள்ளவங்க, உலக இன்பங்கள்ல முழுவதாக மூழ்கி, அற்பமான இந்த ஜட உலகத்த மட்டும் தான் எனக்கு இது வேணும், பணம் வேணும், இது வேணும், புகழ் வேணும், கார் வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு இந்த ஜட உலகத்தில அவங்களுக்கு நெறைய வேணும், வேணும்னு இதத்தான் அவங்க வந்து அதுக்கு பின்னால ஓடுவாங்க. இது வந்து ஒரு வகையான முதல் வகையான ஜீவன்கள். இன்னொரு வகையான ஜீவன்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாயையில கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்கள் இது குடுக்கக்கூடிய இந்த இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய அற்ப சுகங்கள், இதில அவனுக்கு திருப்தி கிடையாது. அதிருப்தி அடைஞ்சு, அவனுடைய கூர்மையான விவேகத்த பயன்படுத்துவான். அவன் என்ன பண்ணுவான், நிச்சயமா இதுக்கு மேல வந்து நிச்சயமா வந்து பரம ஆனந்தம் இருக்குது. இன்னொரு பரம உண்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால அத அவன் ஆராய்வான். அப்போ அவனுக்கு வந்து அவன் வந்து ஆண்டவன் அ இந்த இந்த அதே மாரி சாஸ்திரங்கள், கீதை இப்படி அவனுக்கு நாட்டம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். கீதைய எடுத்து ஓப்பன் பண்ணி அவனுக்கு கீதைய படிக்கல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்க நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான்னா, மாயையில ஓட்டுன வந்து அவனுக்கு பகவத்கீதை எப்பங்கிட்ட அவங்க யூஸ் பண்ணுவாங்க? அந்த வீட்ல பகவத்கீதை இருக்கும். எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்ல வயசான ஆளு சாக போறதுக்கு இருக்காருன்னு வச்சுக்கோ, மூச்சு போறதுக்கு சாகறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால தூக்கி பகவத்கீதைய வந்து தலைமாட்டுல கொண்டு வச்சுருவானுங்க. தலைமாட்டுல வச்சுட்டு, "ஓ பகவான் பகவான்பா." என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. தலையணை. இதுதான் பார்த்தீங்களா? அப்போ அப்போ அற்பமான சுகத்தினால அட்ராக்ட் ஆகி, அவன் வந்து அவனுடைய அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே நாசமாக்கிடுறான் கம்ப்ளீட்டா. ஆனா அதே சமயத்தில புத்தி அதாவது கூர்மையான விவேகம் உள்ள ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அதுக்கு மேல உள்ளத பார்க்குறான். அவன் மாயையில் சிக்காத ஜீவன். அதனால தான் ஜீவன்கள வந்து 2 வகையாக பிரிக்கலான்னு சொல்லுது. ஆன்மீக பொருளுக்கும், ஜட பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களும், ஆன்மீக பொருளைப் பற்றி அறிந்தவர்களும் இப்படி 2ஆ பிரிக்கலாம். அப்போ எப்படி ஆன்மீக பொருளுக்கும், ஜட பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க மாயையில மாட்டுனவங்க. ஆன்மீக பொருளுக்கும், ஜட பொருளுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவர்கள் வந்து அவங்க வந்து மாயையில் சிக்காதவங்கன்னு அர்த்தம். அப்போ ஆன்மீகத்தில ஆர்வம் உள்ளவர்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆன்மீகத்தில கொஞ்சம் ஆர்வம் வாங்கி எனக்கு மோட்சம் தான் போணும். அது ஒண்ணும் பெருசு கிடையாது. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஸ்டெப் தான். அவங்களுக்கு முமுக்ஷுன்னு பேரு. முமுக்ஷுனா முக்தி. அதான் அந்த ரூட் வேர்டு வந்து முக்தி. முமுக்ஷுன்னா அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும். அப்போ ஆன்மீகத்தில ஆர்வம் உள்ளவர்கள முமுக்ஷுகள் அப்படின்னும், ஆர்வம் இல்லாதவங்கள ஜட ஆனந்தத்தை சுகிப்பவர்கள் அப்படின்னு அழைக்கலாம். ஆனா ஸ்ரீஹரியின் பஜனை செய்தா மட்டும் தான் என்னாகும்? அதுதான் சுத்தமான பக்தி. இவங்க வந்து இடையில இடைஞ்சிட்டு இருக்காங்க. சுத்தமான பக்தின்னு என்னன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நிச்சயமா இந்த உலகத்தில உள்ள இன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் வருது. அதனால மாயையிலிருந்து அவன் கொஞ்சம் சிக்காம வெளிய போறான் அவன். அப்போ அதனால தான் அதில வந்து பிரிவு வருது. அப்போ ஆன்மீகத்தில ஆர்வம் உள்ளவங்கள அ முமுக்ஷுக்கள் அப்படின்னும், ஆர்வம் இல்லாதவங்கள ஜட ஆனந்தத்தை சுகிப்பவர்கள் அப்படின்னா ஜட இன்ப வெறியன் அப்படின்னும் 2ஆ இருக்கு. ஆனா இங்க வந்து முமுக்ஷு அப்படின்னு சொன்னா, பிரம்மத்தில ஐக்கியமாகறவங்களா? இல்ல. இவங்க வந்து பிரம்மத்தில ஐக்கியம் ஆகக்கூடிய ஞானிகளோ, இல்ல அஷ்டாங்க யோகிகளோ அல்ல. வேதத்தில் வரக்கூடிய முமுக்ஷுங்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, துன்பம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால் உள்ள தன்னுடைய ஆன்மீக சொரூபத்தை அறிவது அதுதான் முமுக்ஷுன்னு அர்த்தம். அதனால முமுக்ஷுன்னா அவன் வந்து ஒரு 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 ஆன்மீக ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். அதனால தான் அவன் வந்து மாயையிலிருந்து விடுபடுறான்னு அர்த்தம். அப்போ மோட்சம் அடைவதுங்கிறது முமுக்ஷின்னு வந்து அவங்களோட அர்த்தம் அதுதான். முமுக்ஷுன்னா ஆனா இவங்க வந்து பிரம்மத்தில ஐக்கியமாகறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமானது அது. அது ரொம்பவும் கீழ்த்தரமானது. மாயாவாதிகள், அ யோ யோகிகள், இவங்க எல்லாம் ஞானிகள், இவங்கெல்லாம் இவங்களோலாம் எல்லாம் பிரம்மத்தில ஐக்கியம்ன்ட்டு போறதெல்லாம் அது முமுக்ஷு கிடையாது. அவங்களும் இதில தான் அவங்களும் மாயையில தான் கிடக்காங்க. அவங்க ஆக்சுவலா இன்னொரு ஸ்லோகம் வரும். இதிலேயே இன்னைக்கே வரும்னு நினைக்கிறேன்.
இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு மோட்சம் கிடைச்சாச்சு, மோட்சம் கிடைச்சாச்சுன்னு நினச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கல. அவங்க வந்து நாங்க தான் ஞானி, ஞானின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க ஞானி இல்ல. இதுதான் இந்த உலகத்துல உள்ள பெரிய விசித்திரம் ஆக்சுவலா. அவன் ஒரு முமுக்ஷு மோட்சம் அடையும் ஆசைய அப்போ அப்போ ஒரு ஒரு முமுக்ஷு ஒருத்தன் வர்றான். அவனுக்கு சரி இத விட்டு தாண்டணும். இந்த மாய உலகத்திலிருந்து தாண்டணும்னு ஆசை இருக்கு. அப்போ அத தவிர்த்துட்டு மோட்சம் அடையணும். ஏன்னா வைகுந்தம் போணும், அங்க போய் அவருக்கு சேவை பண்ணணும். இப்படின்னு ஏதாவது பண்ணி அந்த அந்த ஆசையில ஹரி பஜனைய செய்தாம்ன்னா, அது அவன் சுத்த பக்தி கிடைக்கும். அப்ப இதுலயும் சுத்த பக்தி இல்லாமலும் ஒண்ணு இருக்கு. சுத்த பக்தி இல்லாம இருக்கிறதுங்கிறது சுத்த பக்தினா, இப்ப மோட்சம் வேணும் அப்படிங்கிறது சுத்த பக்தி அல்ல. இப்ப நெறைய பேர் வைகுண்ட ஏகாதசி, அந்த ஏகாதசின்னு பண்ணி வைகுண்டம்னு பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அது சுத்த பக்தி இல்ல. ஆனா அது பக்தி. நல்ல பக்தி தான். இல்லன்னு சொல்லல. ஆனா ஸ்ரீ ஹரியின் பஜனை செய்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது மோட்சம் போணுங்கக்கூடிய ஆசையும் கூட தவிர்த்து, அப்படி அவன் பண்ணி ஹரி பஜனைய பண்ணாம்ன்னா, அவன் சுத்த பக்தி கிடைச்சிரும் அவனுக்கு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர பற்றியும், ஜீவன்களை பற்றியும் அறிந்தாலே போதும் அவன் உடனே மோட்சம் கிடைச்சிரும். ஆக்சுவலா மோட்சம் கிடைக்கிறது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. மோட்சம் கிடைச்சிரும். அதுதான் இந்த ஸ்லோகம் வருது. ரஜோபிஹி சமசங்யாதஹ பார்த்திவைர்யிக ஜந்தவஹ தேஷாம் ஏ கேஷ்யனே ஹந்தே ஸ்ரேயோ வைமனோ ஜாதயஹ. எவ்வளவு ஜீவாத்மாக்கள் இருக்கான். ஆ அப்போ இது வந்து இன்னொரு டாபிக் ஸ்லோவா வருதுங்க இப்போ. எல்லாரும் எத்தனையோ மதங்கள்னு வெறிய பிடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த நாட்டுல ஏன் குழப்பம்னா, மதத்தினால தான் குழப்பம். இந்த மதம் அவ்வளவும் இல்லன்னாலே உருப்படியா இருக்கும்னு தான் அப்படிதான் நினைக்க தோணும். அது வேற. அப்ப எல்லா மதங்கள் எங்க பார்த்தாலும் மதங்கள் பண்ணி ஒவ்வொருத்தனும் எகென்ஸ்ட்டா போயிட்டே இருக்கு. இங்க நம்ம அவனிருந்து இங்க இழுக்கணுங்க, இங்கேருந்து அங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் அவ்வளவும் பிசினஸ். அது அடுத்த டாபிக் இப்ப தான் வருது. எனிவே அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்குன்னா, இந்த உலகத்துல எத்தனை ஆட்டம், பார்ட்டிக்கிள் தூசோட உள்ள மாலிக்யூல் எவ்வளவு அணுக்கள் இருக்கிறதோ, அத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஆக்சுவலா அப்படி அது ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னா, ஜீவாத்மாக்களுக்கு அளவே கிடையாது. அப்போ அதுல ரொம்பவும் சொற்பமானவன் தான் மனிதன், தேவன், கந்தர்வன் அப்படின்னு அப்படி உள்ள பெரிய உயர்ந்த பறவைகளை எடுக்கிறது வந்து ரொம்பவும் சொற்பமான ஜீவாத்மாக்கள் மட்டும்தான். அதுலயும் கூட சொற்பமானவ தான் மதங்கள்ட்டு போகுது வேற. பாருங்க எவ்வளவு பெரிய பெத்தட்டிக் சிச்சுவேஷன். அப்போ மனித எவ்வளோ பேர் எத்தனை விதமான ஜீவாத்மாக்கள் வாழ்கின்றன. எல்லா இதுலேயும் இந்த உலகங்கள் எல்லா உலகங்களையும் சேர்த்து எடுக்கணும். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஜலஜானபலக்ஷாணி ஸ்தாவர லக்ஷவிம்சதி கிருமயோருத்ர சங்யகः பக்ஷீணாம் தசலக்ஷணம் த்ரிம்சல்லக்ஷாணி பசவஹ சதுர்லக்ஷாணி மானுஷஹ. மொத்தமே சதுர்லக்ஷம் 4 லட்சம் தான். 84 லட்சம் இருக்கு மொத்தம். அப்போ இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப சொற்பந்தான் மனிதர்கள். இங்க கொஞ்சம் வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. வித்தியாசமான மனிதர்கள் வேற லோகங்கள் இருக்காங்க. அவங்களும் மனுஷன் மாதிரி தான். 400 லட்சம். அப்போ 400,000னா 4 லட்சம் தான் இருக்குது ஆக்சுவலாக மொத்தமே. லட்சம்னா லட்சம் அவ்வளோதான். அப்போ 2 லட்சம் எதெல்லாம் 2 லட்சம் விதமான 2 லட்சம்னா நம்பர் இல்லை, 2 லட்சம் விதமான மரங்கள், தாவரங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அது 2 லட்சம். அதுக்கு முன்னால் 9 லட்சம் இருக்குது நீரில் வாழ்வனே நிறைய இருக்கு. 9 லட்சம் இருக்குங்க. சயின்டிஸ்ட் சொல்கிறானுங்க அங்கே எங்கடா நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சது 10% கூட தெரிய மாட்டேங்குது. அங்கே கீழே போக முடியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. 9 லட்சம் இப்போ டைப் இருக்கான். அப்போ அதே மாதிரி இப்போ ட்ரீ மரங்கள்லையும் விருஷங்கள்லையும் 2 லட்சம் டைப் இருக்குது. எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்புறம் 1,100,000 எவ்வளோ அது வந்து பூச்சிகளும் பூச்சிகளும், பாம்பு இது மாதிரி ரெப்டைல்ஸ் அது அப்படி ஓணா அந்த மாதிரிப்பட்ட அந்த மாதிரிப்பட்ட இன்செக்ட்ஸ் 1,100,000. அதுக்கப்புறம் 1,00,000 வந்து எது பறவைகள், 3,00,000 எனது இந்த 4 கால் உள்ள மிருகங்கள், பீஸ்ட்ஸ், விலங்குகள் 400,000 அதாவது 4,00,000 பேர் ஹியூமன் ஸ்பீஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. நம்ம நினைப்போம் என்னடா நம்ம இதிலேயே அவ்வளோ இருக்காங்களான்னு இல்ல அப்படி கிடையாது. இன்னும் யுஎஃப்ஓலாம் வராங்கல்ல இதெல்லாம் அவங்கலாம் இதெல்லாம் வித்தியாசமான மனிதர்களோட ஒரு வித்தியாசம் தான். அங்கங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ எனிவே அதிலும் இப்படி மனுஷ ஜென்மம் கிடைச்சாலும் கொஞ்சம் பேர் தான் உண்மையிலேயே மதங்களை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் ஏமாற்று மதங்களாக இருக்குது. அநேகமாக ஏமாற்று மதங்கள். மதம்ங்கிறது கேஷுவலி கிடையாது. அதனால தான் ஒரு சர்வதர்மான்னு பரித்தியஜா எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இங்கே வாங்காரு. கிருஷ்ணர் பகவத்கீதையில் அதுதான் சொல்கிறாரு. இந்த மதம் அவ்வளோ பிஸ்னஸ்க்காண்டி அவங்கவுங்க சேர்த்து வச்சுட்டு எல்லாம் பிரிச்சுடுவாங்க. அது இந்து கடவுள், இது முஸ்லீம் கடவுள், அது கிறிஸ்டியன் கடவுள், இது இந்த கடவுள், எல்லாம் சுக்கு நூறா அந்த ஒரே ஆண்டவனை சுக்கு நூறாட்டு பறிச்சிடுவானுங்க. அப்போ யாகதேசம் அனைத்து மதங்களும் ஏமாற்று மதங்களேன்னு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. 3வது காண்டம் சாப்டரில் 3வது தர்ம புரோஜித்த கைத்தவோ அவ்வளோத்தையும் எனது இந்த மதங்கள் அவ்வளவும் எனது ஏமாற்று மதம். அவன் பிடுங்கி திங்கணும், அவனுக்கு லாபம் இருக்காங்கிறதுக்காண்டி அதை வச்சு ஆள் சேர்த்துட்டு இருக்கானுங்க. எவனோ எழுதி வைக்கிறான், பைபிள் 63 நேரம் எழுதி வச்சுருக்கான். நான் திருப்பி பின்ன இப்போ பண்ணான். நமக்கு என்ன பண்ணுறது? அது அவங்க பிரச்சனை. அப்போ பெரும்பாலான மதங்கள் அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இவங்க? செல்வம் சேர்க்கிறதுக்கு. அங்கே போனாச்சு எனக்கு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் மதத்தில் வந்து நல்ல பொசிஷன் இருக்கக்கூடியவங்களாம் எல்லாம் கண்டபடி நல்ல சொத்து இருக்கும், எல்லாம் சேர்த்து வச்சுருப்பானுங்க, புகழ் சேர்ப்பானுங்க. அங்கங்கே போய் எல்லாம் ஆளில் பிடிச்சி இவ்வளோ பேருன்னு அவனுக்கு புகழ் சேர்த்துட்டு இருக்கிறான். இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உதவுன்னு நினச்சிட்டு அங்கே போகிறானுங்க. இதெல்லாம் ஏமாற்று மதங்கள். எனிவே அது ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸில் வரக்கூடியது. அப்போ இதில் அதுதான் வருது, ஜெய்வ தர்மத்தில் இதுதான் வருது. எல்லாமே என்ன ஆகும்? எல்லாம் ஏமாற்று மதங்கள். எல்லாம் மதங்களை கடைப்பிடிக்கிறவங்களே கம்மி. அதில் உண்மையான மதங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக ஒரே ஒரு மதம் ஜெய்வ தர்மம் தான். அதை தவிர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போது இப்படி மதத்தில் போகக்கூடியவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் அங்கே போய் ஆனந்தமாக இருக்கணுங்கிறது தான் மோஸ்ட்லி இருப்பாங்களே தவிர, உண்மையிலேயே போய் நான் அந்த நாராயணருக்கோ இல்லை கிருஷ்ணருக்கோ இல்லை ராமருக்கோ போய் நான் இப்படி பணிவிடை செய்து அவங்கள ஆனந்தமாக இருக்கணும்னு அந்த இது இருக்காது. அதே விடுங்க. இல்லை என்ன இங்கே வைகுந்தம் போகிறதுக்கு இங்கே எவ்வளவு இருக்குது? அது நிறைய பேர் கிடையாதே. அதான் சொல்லுது, प्रायो मुमुक्षवस्तेषां केचनैव द्विजितोत्तमः मुमुक्षूणां सहस्रेषु कश्चिन्मुच्येत सिद्ध्यति. அவன் ஓ பிராமணர்களில் சிறந்தவனே, அப்படி மதங்களை கடைப்பிடிப்பவர்களிலும் வெகு சிலர் மட்டும்தான் உண்மையிலேயே மோட்சத்து நாடுகின்றனர். எல்லாம் அந்த நாய் மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு திங்கணும், அன்னைக்கு இது பண்ணுங்க, அதுக்காக வேண்டி ஓடிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேற ஒரு நாளை கழிச்சு நீ அந்த ஒரு அதை பற்றியே தேவை கிடையாது. இன்றைக்கி எனக்கு வயிற்றை நிறைக்கணும். எப்படி நான் வயிற்றை நிறைக்க முடியும்? எனக்கு இன்றைக்கி இந்த இதெல்லாம் பண்ணணும். நான் என்னோடய பிளான் இப்படி இருக்குது. அங்கே போய் இவ்வளோ பணம் பண்ணணும், இப்படி பண்ணி இங்கே எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இந்த இதில் போய் பெரிய பொசிஷன் கிடைக்கணும்னையும் இப்படி அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த 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 பகவானை தவிர வேறு எல்லாத்தையும் அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அப்படித்தான் பகவானை நினச்சி பார்த்தாங்களும் என்ன ஆகும்? அவங்களுக்கு அதில் என்ன லாபம் இருக்குது? நான் இப்போ டெம்பிளுக்கு போனோம்னா எனக்கு என்ன லாபம் வருது? அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரு? இதுதான் பிரச்சனையே அதில். அப்போ உண்மையிலேயே ஒருத்தன் சரி நமக்கு மோட்சம் தான் எங்கே போய் மோட்சம்னு இந்த இடத்த சொல்லும்போது வந்து என்ன வைகுந்தத்தை சொல்லலாம். வைகுந்தத்தில் 4 விதமான மோட்சம் வந்து வைகுந்தத்திலே கிடச்சிடும். அப்போ எனது சாயுஜ்ய முக்தியை தவிர அது வந்து பிரம்ம ஐக்கியத்தை தவிர மற்ற 4ம் இதிலே கிடச்சிடும். அப்படி அப்புறம் அதில் வருது பின் கண்டினியூ ஆகுது. எப்படி வருது?
முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணகா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடீஷ் அபிமகே முனே. ஓ சிறந்த முனிவரே, இப்படி மோட்சம் அடைந்த கோடி ஜீவன்களில் உண்மையிலேயே நாராயணரை வழிபடக்கூடிய ஒரு ஜீவனை கூட காண்றது மிக மிக அபூர்வம். அப்போ நாராயணரை வழிபடக்கூடியவரை கூட முடியலைன்னா, அதனால தான் அடுத்த ஸ்லைடில் வருது, கிருஷ்ணருக்குன்னா அது இதை விட பெரிய பிரச்சனை. அப்போ நாராயண பக்தர்களை விடவும் மிக அபூர்வமானவர்கள் தான் கிருஷ்ணரின் பக்தர்கள். கோடிக்கணக்கான நாராயண பக்தர்களில் தான் ஒருத்தன் உண்மையான ஸ்ரீ கிருஷ்ண பக்தன்னு நமக்கு அப்போ பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்கள் வந்து மோட்சம் வேணுங்கக்கூடிய ஆசையை கூட தாண்டிடுவாங்க. அவங்க அதையும் தாண்டி எல்லாத்தையும் விட மேலான நிலையில் அவங்க எப்போவுமே மோட்சம் அடைஞ்சாச்சு. இனியும் அவங்களுக்கு மோட்சம் ஒன்றும் கிடைக்க தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு பக்தியோடு நான் வந்து அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு நான் எனக்கு தொண்டு செய்யிட்டே இருக்கணும். எனக்கு இந்த ஒரே தான் ஆசை. அதான் குலசேகர் ஆழ்வார் முகுந்த மாலையில் சொல்கிறார், ஓ பகவான், எனக்கு நான் வந்து ஒரே ஒன்று தான் கேட்குறேன். நான் இப்போ எதுக்கு கேட்குறேன்னா, என்னை வந்து நான் பண்ணக்கூடிய அத்தனை எதுக்கு என்ன பாவங்களால் போய் நரகத்தில் போடக்கூடாது அப்படின்னு நான் கேட்கல. நாகம் அது ஒரு அழகான சுலோகம் வருது, எனக்கு மறந்துட்டு போகும். அவர் கேட்காரு, அங்கே போய் சொர்க்கத்தில் போய் நான் வந்து அங்கே போய் ஆனந்தமாக இருக்கணும்னு நான் விரும்பலை. நான் நீர் என்ன சொல்கிறீரோ, அது ஒரு புழுவோ பூச்சியோ என்ன ஒரு என்னோட கர்மத்துக்கு தகுந்தவாறு அதை கொடுங்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் விண்ணப்பம், எந்த விதமான ஜீவராசியாக நான் வந்து இருந்தாலும், புழு பூச்சி பாம்பு எதாக இருந்தாலும், என்னுடைய இதயத்தில் உமக்கு பக்தி எனக்கு வேணும். எத்தனை ஜென்மா அவ்வளவு ஜென்மங்களையும் உமக்கு நான் பக்தனாக இருக்கணும். இந்த ஒன்று தான் நான் கேட்கும். நான் வந்து அங்கே என்னை கும்பி பாக்கத்தில் கொண்டு போய் என்னை போட்டு எண்ணெயில் போட்டு இது பண்ணி நரகத்தில் பண்ணிடக்கூடாதேன்னு நினச்சிட்டு நான் அவங்ககிட்ட வந்து அப்படி கேட்கல. அது என்ன வேணாலும் நடக்கட்டும், அது எனக்கு கர்மா எப்படி இருக்கோ அப்படி நடக்கட்டும். ஆனால் உமக்கு பக்தி எனக்கு கொடு. எனக்கு ஹிருதயத்தில் என்னென்ன ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுவோ பாம்போ பரவாயில்ல, அதை கூட இந்த ஒன்றும் கேட்குறாரு. இது அவர் தான் பக்தன். ஆக்சுவலாக குலசேகர ஆழ்வார் ரொம்ப வசதி. அவர் கிருஷ்ணர் பக்தர். ஆக்சுவலாக இருந்தாலும் வைஷ்ணவனி விஷ்ணுவை வழிபட்டாலும் கூட அவருக்கு வந்து கிருஷ்ண பக்தி சாயல் இருந்தது. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதா வந்து முகுந்த மாலையை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் 4 ஸ்லோகா தான் பண்ண முடிஞ்சுது. அவரால் அதுக்கு மேலே பண்ணலை. ஆக்சுவலாக ஸ்ரீமத் பாகவதத்திலேயே 10வது கண்டம் பண்ண முடியலையே. அது அவரோட மிஷன். அது வாட் எவர் கிருஷ்ணா நிலைக்கு தான் நடக்கும். அவர் அவ்வளோதான் கொடுக்கணும்னா அவர் கொடுப்பாரு. அதனால் எனவே அவர் வந்தது முடிஞ்சு. அப்போது நம்ம பார்க்கும்போது அப்போ யாதவதாசா கேட்காரு, அப்போ நீங்கள் இப்போ கூறிய பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் ஆன்மீக சம்பத்தில் ஈடுபடுறதுக்கு 4 விதமான ஜீவன்களை பற்றி நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. இதை நான் தெரிஞ்ச வரைக்கும் அந்த வார்த்தையிலேருந்து. ஆமாம், ஆனந்ததாசர் சொல்கிறாரு, கரெக்டு. இது வரைக்கும் நான் சொன்னதில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜீவன்களை 4 விதங்களாக பிரிக்கலாம். விவேகி, முமுக்ஷு, முக்தன், பக்தன். விவேகினா யாரு? தன்னுடைய அறிவை ஆன்மீகத்தில் செலுத்துவனுக்கு பேர் விவேகினி பேர். விவேகினா அறிவை ஆன்மீகத்தில் மட்டும் செலுத்தணும். அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. வேறு எதையுமே அவனுக்கு படித்து அது படிக்கணும், அங்கே போகணுமோ, எனக்கு அறிவை வந்து பெரிய பெரிய டிகிரி வாங்கி இதெல்லாம் வாங்கி சம்பாதிச்சு எடுத்து எனக்கு சிஇஓ ஆகணுமோ, சிடிஓ இப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கிடையாது. அவன் விவேகி அல்ல. அவன் மாயையில் மாட்டின ஒரு மாயோட ஒரு அடிமை. அவன் மேலே தூக்குறது கூட முடியாமல் கஷ்டப்படுவான். அவன் அது விவேகினா அறிவை எங்கே பண்ணுவான்? ஆன்மீகத்தில் மட்டும்தான் அவன் செலுத்துவான். அப்புறம் முமுக்ஷுன்னா நம்ம பார்த்தோம், மோட்சம் அடையக்கு விரும்பக்கூடியவன். இதில் முமுக்ஷுனி அவன் விரும்பக்கூடியவனுக்கு அவன் பேர் முமுக்ஷு தான். ஆனால் முக்தி அந்த மோட்சம் அடைந்தவனுக்கு பேர் முக்தன். ஆனால் முக்தன்னா இந்த உடலில் இருக்கும்போதே முக்தன் ஆகலாம் ஒருத்தன். அதை பற்றி இந்த உடலில் இருந்தாச்சுன்னா முக்தி இருக்காது. முக்தி கிடைக்கணும்னு நம்ம இந்த உடலை விட்டால் தான் நமக்கு முக்தி கிடைக்கணும், அப்படி கிடையாது. முக்தி அடைந்தவனே இந்த இதிலே இருக்கலாம், அந்த உடம்புலே இருக்கலாம். அதுதான் அது மோட்சம் அடைந்தவனுக்கு முக்தன்னு பேர். அது அப்புறம் பக்தன்.
பக்தன்கிறது ரொம்ப வசதி. பக்தன்கிறது யாரை சொல்றோம்? நம்ம கிருஷ்ண பக்தரை சொல்றோம். அதனால தான் நான் அத பச்சை கலர்ல போட்டிருக்கேன். அதுதான் உண்மையிலேயே பெஸ்ட்டு. ம். அப்போ மோட்சத்தையும் கூட விரும்பாமல், கிருஷ்ண சேவை மட்டும் தான் எனக்கு செய்யணுங்கிறது அந்த இதில மட்டும் விருப்பம் இருக்கக்கூடியவன் தான் பக்தன். ம். அப்போ இதில அப்ப இவர்கள்ல விவேகி விவேகி கூட வைக்கும் தொடர்பும், முமுக்ஷு கூட வைக்கக்கூடிய தொடர்பும் யாருக்கு தான் ஆக்சுவலா யாரு உலக இன்பத்தை அனுபவிக்க விரும்புவர்களுக்கு விஷய் மட்டும் தான் பயன்படும் ஆக்சுவலா. அவங்க ஏன்னா பக்தன் ஆகல. இடையில இருக்காங்க. அப்ப அவங்கள வந்து நாம யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா பக்தனுக்கு வந்து யாருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. விவேகியும் தேவை கிடையாது. முமுக்ஷுவும் தேவை கிடையாது. முக்தனும் கூட தேவை கிடையாது. முக்தன்னா யாரு? நாராயண பேசிக்கலி அவனுக்கு வைகுண்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் முக்தன். இல்ல பிரம்மத்தில போய் ஐக்கியமாயிருக்கான். அவனுக்கும் பேரு முக்தன் தான் பேரு தான். சாய் விஜய முக்தன். சாய் விஜய முக்தன். ஆனா பக்தனுக்கு இவங்கலாம் தேவை கிடையாது. ஆனா இது பக்தனுக்கு வந்து அப்போ உண்மையிலேயே பக்தனுக்கு இவங்க எல்லாம் விவேகி, முமுக்ஷு, முக்தன் இவங்கெல்லாம் உகந்தது கிடையாது. ஆனா இவங்க முக்தர்கள நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க? அவங்க உண்மையிலே இது நான் முக்தனி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேர் முக்தனான்னு கூட தெரியாது. இந்த ஞானிகள் எல்லாம் தங்கள வந்து முக்தன், முக்தன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து முக்தி அடையல. எனிவே சித் ரசத்தில் பேராசை கொண்டு உருவமற்ற பிரமத்தில் ஐக்கியமாகி விட்டதாக பெருமைப்படும் முக்தர்களுடன் சேராத உயர்ந்த பக்தர்களை மட்டுமே பக்த சங்கம் என்று கொள்ள வேண்டும். நல்லா கேட்டுக்குங்கோ. நான் சொன்னோட சம்மரி. சித் ரசம்னா என்னது? அந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே அதான் சித் ரசம். ம். ம். அது இது இல்ல அது வந்து பரசித் ரசம். ஆனா சித்ரசம்னா ஆக்சுவலா பிரம்மத்தில ஐக்கியமாகறதுக்கு பேரு தான் பேரும் சித்ரசம்னு உண்டு. நம்ம இது வந்து பரசித்துனா இதுக்கு மேல. அது பகவான் கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்து அவர ஆனந்தமா வைக்கிறது வந்து பரசித் ரசம் அது. அது ரசம். ரசம்னா ரியல் ரசம். இது வந்து சித் ரசம்னா என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து ஞானி அப்படின்னு நெனச்சுட்டு உருவமற்ற பிரம்மத்தில் ஆகிறன்ட்டு அவங்க நெனச்சு என்ன பண்றாங்க, எல்லாம் பண்ணி தியானம் பண்ணி சமாதி வரைக்கும் போயிருவாங்க. சமாதி வரைக்கும் போயிட்டு சமாதின்னா என்னது வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க வீட்ல உருப்படியா இதில பெட்ல தூங்குறதுக்கு பதிலா அவங்க உட்கார்ந்துட்டே தூங்குவாங்க. அதுதான் வேற ஒண்ணும் இல்லங்க. அது இதுதான் வித்தியாசம். உட்கார்றதுல ஏன்டா அது பேசாம படுத்து தூங்க வேண்டியது தானே. அங்க போய் உட்கார்ந்து ஏன் கஷ்டப்பட்டு இருந்துட்டு தூங்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல. பிரம்ம ஐக்கியம்ங்கிறது இதுதான். தூங்க போறவங்க இவங்க எல்லாம். அங்க போனதுக்கப்புறம் நாம கூட யாருன்னே தெரியாது. என்ன போயிரும்? நம்மளுடைய அந்த அந்த சுய நினைவே போயிடும். நினைவே போயிடும். சரி நம்ம தூங்குறோம். நல்லா டீப் ஸ்லீப் போகுது. அது ரம் ஸ்லீப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்ன்னு இருக்கு. இப்படிலாம் போகுது. நெறைய போகுது. அப்ப இதில அதையும் விட்டு தாண்டி உள்ள போனோம்னா, அங்க வந்து ஆத்மாவ டச் பண்ணும். அதுக்கு அளவுக்கு நமக்கு தெரியும். அப்ப ஒண்ணும் தெரியாது. நீங்க எதுல படிச்சீங்க? நீங்க பொன்கட்டில்ல படிச்சிருக்கீங்களா? இல்ல வெறும் தரையில படுத்திருக்கீங்களா? இல்ல அங்க வெளியில குப்பை இதுல பக்கத்தில படுத்திருக்கீங்களான்னு தெரியாது உங்களுக்கு. தூக்கத்தில இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது. யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பிரம்மம். பிரம்மத்தில ஐக்கியமாகறத இவங்க பெருசா நெனச்சுட்டு இருக்காங்க. இது ஏதோ பெரிய பெரிய இது அப்படின்னு. அப்ப இப்படி பெருமைப்படும் முக்தர்களுடன் சேராத. இப்படி கூட சேரக்கூடாது. மாயாவாதிகள்ட்ட சேரக்கூடாது. விவேகானந்தர் அவங்க இந்த மாரி ஞானிகள் இவங்ககிட்டலாம் சேரக்கூடாது. அவங்களெல்லாம் பண்ணக்குள்ளலாம் வெளிய போயிரணும். உங்களுக்கு பக்திய கீழ இழுத்து போட்டு போயிருவாங்க. அவன் நீனும் கடவுள், நானும் கடவுள்ம்பான். கடவுள் இல்லன்னா சிலவங்க அது வேற புத்திஸ்ட் வந்து கடவுளே கிடையாதுன்ருவானுங்க. இப்படி போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்தில போயிறக்கூடாது. உயர்ந்த பக்தர்களை மட்டுமே பக்த சங்கம்ன்னு நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ உயர்ந்த பக்தர்களுடல வைக்கக்கூடிய தொடர்பு மட்டும் தான் உபயோகமானது. மத்த எந்த உறவுகளும் உபயோகமற்றது. அப்படின்னு அவர் சொல்லிக் குடுக்காரு. புரியுதா? அதுதான் இது. அப்போ பகவானின் ஆன்மீக சொரூபத்தை மறைக்கக்கூடியவங்கள் தான் இவர்கள் மாயாவாதிகள். அவங்கள நிர்பேத மாயாவாதிகள்னு சொல்லுவாங்க. நிர்பேதம்னா என்ன அர்த்தம்? அதாவது ஜீவனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. எல்லாம் ஒண்ணு தான். ஒரே சாம்பார், சவுத் இண்டியன் சாம்பார்ன்னு சொல்லிருவாங்க. அப்ப இந்த மாயாவாதிகள் அனைவரும் உண்மையில் மிக பெரும் அபராதிகள் அப்படின்னு. பக்தி வினோத் தாக்கூரும் அதே மாரி தான் எழுதுறாரு. இவங்கலாம் அபராதிகள். இவங்கலாம் கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி கிருஷ்ணர் எப்படி ஃபீல் பண்ணுவாராம்? அவரோட நெஞ்சத்தில வந்து வஜ்ராயத்த வச்சு அடிக்கிறது மாரி அடிக்கும். அந்த அளவுக்கு அவரு கஷ்டமா இருக்குமாம்.
மாயாவாதிகள் இப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு துதி பண்ணும்போது, அதே சமயத்தில் ஒரு அவரோட பக்தன் கிருஷ்ணான்னு சொல்லும்போது அவர் அப்படியே எல்லாம் மெல்ட் ஆயிடுறாரு. அப்போ இந்த மாயாவாதிகளுக்கும் பக்தர்களுக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா எல்லாம் ஆப்போசிட். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நீ என்ன என்ன அதுக்கு பேர் என்ன, ஏதோ சூடாமணின்னு ஏதோ ஒன்று வரும். இவர் எழுதுனது, நம்ம சங்கராச்சாரியர் எழுதின விவேக சூடாமணி. விவேக சூடாமணியே ஒருத்தன் உண்மையிலேயே நீ படிச்சீன்னா உனக்கு பக்தி சுத்தம் சூனியம், அதை தூக்கி தூர போட்டுரு. நான் ஆக்சுவலாக முன்னால் நான் ஏதோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்க எல்லாம் சுத்தமாக எல்லாம் நத்திங் இஸ் சம்திங்ன்றவான், சம்திங் இஸ் நத்திங், யூ ஆர் நத்திங், ஐ ஆம் நத்திங், யூ ஆர் காட் போட்டு கடைசியில் எல்லாம் போட்டு மிளகா அரைச்சி ஒன்றும் இல்லாமல் பைத்தியம் பிடிச்சி வச்சுருவாங்க. அந்த பைத்தியத்துக்கு பின்னால் போகக்கூடியவங்க நிறைய பைத்தியங்கள் இருக்காங்க. அப்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் கூட ஒருபோதும் தொடர்பு வைக்கவே கூடாது. சுத்தமான பக்தி உனக்கு வேணும், நீ உண்மையிலே கிருஷ்ணருக்கு சுத்தமான பக்தியோடு நீ எப்பவும் அவரு கூடாலே அவரை தவிர வேறு எதுவும் வேணான்னா இதெல்லாம் விட்டுடணும். இந்த மாதிரிப்பட்ட சங்கங்களை விட்டுறணும். அப்போ பாகவதத்துலேயும் கூட அந்த மாயாவாதிகளை எப்படி கண்டனம் செய்யுது. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. இது அதை விட விசேஷம் என்ன சொல்லுது, ஏ அந்யே அரவிந்தாக்ஷ விமுக்த மானினஸ் त्वयि अस्त भावात् अभिसुत्त बुद्धयः आरुह्य कृष्णेन परं पदं तदः पदन्ति अदो अनात्रुत युष्मत् अङ्ग्रया. தாமரை போன்ற கண்களை கொண்ட என் பகவான் கிருஷ்ணரே, தாமரை பாதங்களில் சரண் அடையாதவர்கள் தாங்கள் மோட்சம் அடைந்து விட்டதாக வீணாக பேசுகின்றனர். அவர்களுக்கு உம்மேல் பக்தி இல்லாததால் அவர்களது புத்தி உண்மையில் அழுக்கானது. உண்மையில் இவர்களே பத்த ஜீவன்கள். அவர்கள் சிரமப்பட்டு சாதகங்கள் செய்து மோட்சத்தை அடைந்தாலும் தாமரை பாதங்களை உதாசீனம் செய்ததால் உண்மையில் அவர்கள் கீழேதான் விழுகின்றனர். அப்போ பக்தர்கள் எப்படி யார் என்னதான் இழுக்கும், அந்த பகவான் கிருஷ்ணரோட ஐஸ்வர்ய குணங்கள், அவருடைய அன்பு, அவருடைய லீலைகள், முக்கியமாக சொல்லப்போனால் அவருடைய குணம், அவருடைய அன்பு அளவு கடந்தது. அப்போ அவங்கள உண்மையான பக்தர்கள் நம்ம டாப் மோஸ்ட் பக்தர் யாரு? கிருஷ்ணரோட மாதுரிய குணங்களில் மட்டுமே இருக்கப்படக்கூடியவங்க பக்தர்களில் ரொம்ப வசதி. சகாக்களாக இருக்கலாம், இல்லை யசோதா மாதிரி அம்மா மாதிரி சாரர்கள், இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தோடையும் மேலே இருக்கிறது யார்? மாதுரிய பாவா. அதில் எந்த ஒரு பக்தன் இழுக்கப்படுகிறானோ அவன் எல்லா பக்தர்களையும் மேலானவன். அப்போ முக்கியமாக ஒருவன் ஸ்ரீஹரியோட இனிமையான ரசங்களில் ஆழ்ந்திருக்கும் ஒரு சுத்த பக்தனுடன் தொடர்பு இருக்கும்போது என்னாகுமா, விசுத்த பக்தி ரசம் அவனுடைய இதயத்தில் வருது. அப்போ சாத்விக பக்திங்கிறது மோட்சத்தை கொடுக்கும். சாத்விக பக்தி மோட்சம் கொடுக்கும். என்ன எங்கே போகலாம், வைகுந்தம் இப்படி அது கொடுக்கும். அப்போ இதுக்கும் மேலே சாத்விக பக்தி ஆமாம் மோட்சம் அதையும் கொடுக்கலாம், சிவலோகம் போகலாம், இப்படியெல்லாம் இதில் சாத்விக லெவல் அது இன்னும் 3 குணங்கள் உள்ளதுனால அதான். இதுலேயும் மேலே வைகுந்த லோகமும் அதுக்கு மேலே போகக்கூடியதுக்கு ஆக்சுவலாக என்ன வேணும், சுத்த சத்துவம் வேணும். சுத்த சத்துவத்துக்கு மேலே விசுத்த சத்துவம் இருக்குது. அதே மாதிரி பக்தி ரசத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே என்னத்தை பற்றி பேசுறதுன்னா, விசுத்த பக்தி ரசம் தன்னுடைய இதத்தில் வருது. ஏன் விசுத்த பக்தின்னா, எப்படி பிரஜவாசிகளுக்கு எப்படி அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய அசோசியேட்ஸ்க்கு மேலே எவ்வளோ தூரத்துக்கு பரஸ்பரமான அன்பு, காரணமில்லாத அன்பு இருக்குதோ, அதுக்கு தான் விசுத்த பக்தி ரசம்னு பேர். அப்போ சாத்விகம்னா குணத்தால் பிராமணர்கள், இது சாத்விக். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் அவங்க இது கூட வைகுந்தத்துக்கு கூட போக முடியாது, பிரம்மத்துக்கு தான் போக முடியும். சுத்த சாத்விக பக்தர்கள் வைகுந்தம் போகலாம். விசுத்த சாத்விகம் உள்ளவங்க பிரேஜ பிரேம பக்தர்கள், அவங்க போகிறது தான் கோலோக பிருந்தாவன். அப்போ இதில்
என்ன வருது பக்தன் இன்னொரு வருது. இன்னொரு அடுத்த டாபிக் போறாங்க. சரி யாதவதாசா கேட்காரு. சரி பக்தர்கள் வந்து 2 சூழ்நிலைகளில் வாழ்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை என்னைப் போன்ற குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு புரியும்படி தயவு செய்து கூறுங்கள்னு கேட்காரு யாதவதாசா. அதுக்கு ஆனந்ததாசா சொல்றாரு, பக்தர்கள இந்த இந்த உலகத்தில வாழக்கூடிய பக்தர்கள 2 விதமாக பிரிக்கலாம். அவன் எப்படி பிரிக்கலாம்? கிரகஸ்த பக்தர்கள், தியாகி அல்லது துறந்த பக்தர்கள். அப்போ யாதவதாசா அப்புறம் கேட்காரு, தயவு செய்து கிரகஸ்த பக்தர்களுக்கும் இந்த உலகத்தில எப்படி சம்பந்தம் அப்படிங்கிறத தயவு செய்து கூறுங்கள். ஏன்னா கிரகஸ்தவங்க யாரு? அவங்க வந்து ஃபேமிலி வச்சிருக்காங்க. ஃபேமிலியில வாழக்கூடியவங்க. அதுக்கு சொல்றாரு ஆனந்ததாசா, ஒரு வீட்ட கட்டி, அதில மட்டும் வாழ்ந்தா மட்டும் கிரகஸ்தன் கிடையாது. அவன் முறைப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து, வேதங்களில் உபதேசித்த விதிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அவன் தான் ஒரு உண்மையான கிரகஸ்தன் ஆவான். மாயையில கட்டுண்ட ஜீவன், தன் கண்களால் உருவங்களையும், நிறங்களையும் காணுது மாதிரி, சப்தங்களையும் அது தன்னுடைய காதுகள்ல வந்து வந்து கேட்கான். மனங்களை தன் மூக்கினால் நுகர்கிறான். பொருட்களை தன் தோலால் தொட்டு உணர்கிறான். தன் நாவினால் உணவை சுவிக்கிறான். ஜீவன் இப்படி இந்த 5 இந்திரியங்களுடன் இந்த ஜட உலகத்தில் நுழைந்து அவற்றுடன் சிக்கிக் கொள்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவன் ஜட உலக விஷயத்தில் ஈடுபடுகிறானோ, அந்த அளவுக்கு அவன் தன் பிராணநாதரான ஸ்ரீகிருஷ்ணரை விட்டு விலகிச் செல்கிறான். அப்போ சம்சாரம், அதாவது கிரகஸ்த பக்தனா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதில சம்சார இதில வந்து ஃபுல்லா வந்து மூழ்கிடக்கூடாது. மனைவின்னியோ, வீடுன்னியோ, வேலைன்னியோ போடணும்னா பக்தி போச்சு. அதை பற்றி இங்கே சொல்லல. கிரகஸ்த பக்தன்னா அது நான் சொல்றது, அது வந்து கிரகஸ்தன். அவன் கர்மி. அவன் மோட்சத்துக்கு நரகத்துக்கு தான் போயிட்டு இருப்பான். அவனுக்கும் கிருஷ்ண பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் கிரகஸ்தல ஒருத்தன் இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக குரு கிருஷ்ணா இவங்களுக்கு மட்டுமே கம்ப்ளீட்டாக லைஃப்பை அர்ப்பணித்தா மட்டும்தான் அது கிரகஸ்த பக்தன்னு பேர். இல்லைன்னா அவனுக்கு கிரகஸ்த பக்தன் இல்லை. அப்போ அதனால தான் இங்கே வருது, எந்த அளவுக்கு அவன் ஜட உலக விஷயத்தில் ஈடுபடுறானோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? கிருஷ்ணரை விட்டு அவன் விலகி போயிட்டு இருக்கானே அர்த்தம். இந்த ஒரு அவநிலைக்கு நிறைய பேர் வந்து இனிஷியேஷன் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு பார்த்தோம்னா வீடுன்னு பாருங்க, குருவை வந்து பார்க்க வர மாட்டானுங்க. கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும். இதில் மாட்டிட்டு அதுதான் முக்கியத்துவம் அங்கே கொடுப்பான். குரு கிருஷ்ணர் 2ஆம் தரம். அப்போ இவன் வந்து பக்தனே கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் வருது. அப்போ இவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை விட்டு விலகி செல்கிறான்னு அர்த்தம். இந்த ஒரு நிலைக்கு ஒரு பேர் இருக்குது. அது பேர் பகிர்முக சம்சாரம்னு பேர். அவன் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். நான் கிரகஸ்த பக்தன், எனக்கு இனிஷியேஷன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான். ஆனால் உண்மையிலே அவன் பக்தனே கிடையாது. அந்த நிலைக்கு தான் இதில் என்ன சொல்லுவாங்க? பகிர்முக சம்சாரம். பகிர்முக சம்சாரம்னா அவன் வந்து குருவையும் கிருஷ்ணரையும் 2ஆம் தரமாக வச்சுட்டு தரம் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் வேலையும் இதில் தான் பார்க்குறானே தவிர அவனுக்கு பேர் பகிர்முக சம்சாரம்னு பேர். அப்போ இதன்படி அந்த ஜீவன் ஜட உலக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினா தான் அவன் வந்து உண்மையிலே கிரகஸ்த பக்தன்னு அர்த்தம். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் விஷயிகள்னு பேர். அதான் பகிர்முக சம்சாரத்தில் இருக்கக்கூடிய வந்து விஷயிகள்னு அர்த்தம். அப்போ 2வது ஒன்று நான் அதில் இருக்க தியாகி துறந்த பக்தன். துறந்த பக்தன்னா என்ன அர்த்தம்னா, உடனே வேஷம் போட்டாச்சுன்னா தான் துறவின்னு கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னடா பக்தன்னா, அவரு சன்னியாசம் எடுத்திருக்காரு, அதனால் அவர் பெரிய பக்தர்ன்னு. அப்படி கிடையவே கிடையாது. சாஸ்திரத்தை எழுதவே கிடையாது. சாஸ்திரத்தில் சொல்லப்போனால் யார் வசந்த பக்தன்னா எவனுக்கு பக்தி ஜாஸ்தியாக இருக்கோ அவன் கிரகஸ்தனாகவும் இருக்கலாம். இல்லை செருப்பு தேய்க்கக்கூடிய கூலி வேலை பண்ணக்கூடியவனாகவும் இருக்கான். ஒன்றுமில்லாத அனாதை அப்படியும் இருக்கலாம். இல்லை அவன் உண்மையிலே தியாகியாகவும் அப்படியும் இருக்கலாம். சட்டம் போட்டு சன்னியாசினி வேஷம் எடுத்து அப்படியெல்லாம் பண்ணி எடுத்து அப்படி ஊருக்காக எல்லாம் பண்ணி அப்படியும் பண்ணலாம். நிறைய பேர் சன்னியாசம் எடுக்கிறது எதுக்கு? அவங்களுக்கு பேர் வாங்குறதுக்கும் ஊருக்கு பெருமை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வாங்குறாங்க. பெரிய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் நடந்துகிட்ருக்கோம். இவ்வளோ பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாச்சுன்னா எனக்கு பெருமைன்ட்டு வந்துட்டு அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ. அது சேவை கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பரம்பரையில் வரக்கூடியவங்க யாருமே 1ஓ 2ஓ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இதாட்டு. மற்றபடி அந்த மாதிரி இப்படி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கணும்? பக்தியை கொடுக்கணும் வேண்டி தான் இருக்கும். பக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டி தான் இருக்கும். அதனால் ட்ரெஸ்ஸை பார்த்து கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ பக்தனுங்கிறது இதில் வர்றது கிரகஸ்த பக்தன், தியாகி பக்தன்கிறது எது வருதுன்னா ஆட்டிடியூடில் இருக்குது. கிரகஸ்த பக்தனா கிரகஸ்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான்.
ஆனா, அவன் வந்து கம்ப்ளீட்டா அவன் குடும்பம் ஃபுல்லாத்தையுமே எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி அவன் வந்து பக்தனா இருக்கான். கிருஷ்ண பக்தனா இருக்கான். தியாகி துறந்த பக்தன்னா இவன் சட்டை எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு அதான் வருது. அடுத்த 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 பேராகிராஃப் அதுதான் வருது ஆக்சுவலா. அதான் கொஸ்டின் வருது. துறந்த பக்தன் வந்து அது அது வேஷம் போட்டிருக்கானோ, வேஷம் போடலையோ அது 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 முக்கியம் அல்ல அப்படின்னு வரும். அவன் அவன் துறந்துட்டான். எல்லாத்தையும் துறந்துட்டான். வீட்டிலேயே வாழ்ந்தாலும் கூட அவனுக்கு வந்து மனைவி, அதே மாரி அது வந்து அந்த பொருள், செல்வம், சொத்து அதுலலாம் இது கிடையாது. ஒரு ஈடுபாடு கிடையாது. அப்படி எல்லாத்தையும் துறந்துருவான். ம். அவன் அவன் இந்த சாதாரண மாரி தான் இருப்பான். அதனால தான் சொல்லுது, சுத்தமான பக்தர வந்து வந்து காண்கிறது கஷ்டம். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது சில சமயம். ரொம்ப கஷ்டம். அதான் வருது இப்போ. அடுத்தால என்ன வருதுன்னா, ஆனா ஒருவன் கிரகஸ்த பக்தனாக வாழும்போது, அவன் விஷயிக்களைப் போல் இந்திரிய சுகங்களை நோக்கி ஓடமாட்டான். தன் நாக்கையும், வயிற்றையும் திருப்தி செய்வதை நாடமாட்டான். அவன் ஒரு கிரகஸ்த பக்தனின் பத்தினி உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணரின் பணிப்பெண். அவள் தன் நித்திய தர்மத்தை அறிந்தவள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குழந்தைகளையும் குழந்தைகளும் ஸ்ரீகிருஷ்ணரின் அடிமைகள் அப்படியே அந்த மாரியே வளர்த்து கொண்டு வருவாங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணரோட விக்கிரகங்கள குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் கண்களால் பார்த்து ஆனந்தம் அடைகின்றனர். பார்த்தீங்களா? அது அப்போ அவன் கிரகஸ்தா தான். ஆனா அவனோட இன்ட்ரெஸ்ட்டே வேற. கம்ப்ளீட்டா வேற. அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து பணம் சம்பாதிச்சு இப்படி பெருசாக்கணும், ஃபேம் ஆகணும், இது வாங்கணும், இது வேணும். அது அது கிடையாது. அவன் அப்ப எப்படி யூஸ் பண்றான்னா, குழந்தை வந்து எதுக்கு வரணும்னா, அவன் ஒரு பக்தன கொண்டு வரணும்னு. பக்தன தான் கொண்டு வர முடியும். கொண்டு வரணும். அப்ப அது இல்லன்னா, அவன் அவன் குழந்தையே வேண்டான்ருவான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குருதேவோட ஒரு பெரிய இது என்னன்னா, இது மற்றவங்களோட இது வித்தியாசமா இருக்கும். நம்ம குருதேவ் சொல்றது. இப்போ ஒருத்தன் வந்து குருதேவ்ட்ட வாரான். அப்ப அவர்கிட்ட அவரு கேட்பாரு. "என்னப்பா நீ என்ன நீ 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 கல்யாணம் பண்ணியிருக்கிறியான்னு?" அவர் சொல்லுவாரு, "ஓ! இல்ல நான் பண்ணல." "பண்ணிடாத. அந்த ஒரே ஒரு இதில தான் நீ மாட்டப் போற. அந்த ஒரு ட்ராப்ல நீ மாட்டுனா, காலம் ஃபுல்லா நீ நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரே ஒரு இத மட்டும் பண்ணு. பண்ணிடாத." ஆனா சில ஆர்கனைசேஷன் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம குருதேவ் ஏன் அவரு அப்படி சொல்லக்கூடிய வந்து என்னடா இவரு இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு கஷ்டப்பட அவங்கள ஒரு மாரி பார்ப்பாங்க. ஆனா குருதேவர் பிளைண்டா சொல்லிடுவாரு. அவ்வளோதான். இதுதான் உண்மை. "நீ பண்ணாத." இல்ல சரி ஓகே. அவன் கேட்டுட்டு அவன் அவன் அவனுக்கு அவனுக்கு இஷ்டம். போய் இன்னொருத்தர் வராரு. "என்னப்பா நீ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறியா?" "ஐயோ! ஆமா பண்ணி போட்டேன்." அப்போ குழந்தை மட்டும் பெத்துறாத. திருப்பி அங்கேருந்து ஏதாவது ஜீவாத்மாக்களா நீ உனக்கு ஆசைக்காக வேண்டி, இங்க வந்து அவல நிலையில வந்து போடாத. நீ என்ன பண்ணு, நீனும் உனக்கு உனக்கு ஒய்ஃபும் 2 பேரும் கிருஷ்ணருக்கு கீழ சமமா இருந்து இந்த ஆண், பெண் விஷயத்திலே இல்லாம நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பக்தர்களா கம்ப்ளீட்டா வாழுங்கோ. இதுதான் நம்ம குருதேவோட இன்ஸ்ட்ரக்ஷன். இனி சிலவங்க இன்னொரு ஒண்ணு வரும். ஆமா கல்யாணம் பண்ணியாடா? ஆமா ஐயோ! பண்ணிட்டேன். குழந்தைகள் இருக்கா? ஆமா குழந்தைகள் இருக்கு. அப்போ உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்தாச்சு. அந்த குழந்தைகள வந்து கிருஷ்ண பக்தர்களா நீ வளர்க்கலன்னா, நீ நரகத்துக்கு தான் போவ. ஏன்னா, நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்க இப்போ. அங்கருந்து யாரு யாரு இந்த குழந்தைய கொண்டு வர சொன்னா? உனக்கு ஆனந்தத்துக்காக வேண்டி நீ வந்து அங்கருந்து குழந்தைய கொண்டு வந்திருக்க நீ. அப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா? அப்போ அந்த குழந்தைகள நீ கிருஷ்ண பக்தர்களா பண்ணி, அவங்கள முக்தி அடைய வைக்கலன்னா, நீ நரகத்துக்கு தான் போக போற. ஏன்னா, பிகாஸ் இல்லன்னா நீ வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல நீ பண்ணிட்டு இருக்க. என்னது ஆடு, கோழி, பன்னி மாரி, நாய் மாரியா? அ நாய் மாரி கண்டதெல்லாம் அங்கேருந்து எடுத்து இந்த மாரி குழந்தைகள பெத்து தெருவுல போட்டு அன்னெசரியா பண்ற நோ குருதேவ் அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ட் பண்றதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முதல்ல நோ மேரேஜ். மேரேஜ் பண்ணினா நோ சில்ட்ரன். சில்ட்ரன் இருந்தாச்சுன்னா அவங்கள என்ன பண்ணிக்கணும்? அது அது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க டெலிவர் பண்ணியே ஆகணும் நீ. ஆக்சுவலா ஒருக்கா கௌர் கோவிந்த் மகாராஜ் கிட்ட அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு. "நீங்கலாம் 64 ரவுண்ட் பண்றீங்களா? 64 ரவுண்ட் பண்ணணும். எல்லாரும் பண்றீங்க. யாரெல்லாம் பண்றீங்க?" ஓன்னாரு அப்போ. அப்போ இது எல்லாரும் கஷ்டம்னாங்க. சரி சிலவங்க பண்றாங்க. அப்புறம் அதில ஒருத்தர் சொன்னாரு. "ஓ குருதேவ்! நான் எப்படி இவ்வளோ பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? எனக்கு வீட்ல பொஞ்சாதி இருக்கு, இன்னும் ஒய்ஃப் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அவங்களோட எஜுகேஷன பார்க்கணும். அவங்கள கொண்டு பஸ்ஸில விடணும். அது கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு விடணும். அப்புறம் அப்புறம் ஒய்ஃப பார்க்கணும். சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும். மாரி எப்படி நான் ஜாயின் பண்ண முடியும்?" அவர் உடனே ராஸ்கல்! கிருஷ்ணா உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? உண்மையிலே நீ வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காராங்க? நான் சொன்னேனா அவர்ட்ட? நீ பாட்டுக்கு மேரேஜ் பண்ணிடுடா. நீ பாட்டுக்கு பிரச்சனைய கொண்டு வந்துட்டு இருக்க. இப்ப கடைசியா என்னால ஜாயின் பண்ண முடியும்னு நீ சொல்ற. அதுக்கு நானா பொறுப்பு?
ஸோ நீ பண்ண மிஸ்டேக் இது. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எனக்கிட்ட எல்லாத்தையும் தூர போட்டு என்கிட்ட வா. சர்வதர்மான் பரித்தேஜ எல்லாத்தையும் தூர போட்டு என்கிட்ட வான்னு சொல்றாரு. நீ பார்த்துக்க எனக்கு மேரேஜ் பண்ணணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு அத குழந்தைய படிக்க வைக்கணும், அத இப்படி பார்க்கணும். அது உனக்கு பிரச்சனை. ஆ. பார்த்தீங்களா? இதுதான் உண்மை. இத நெறைய பேர் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. இத உண்மையிலேயே இது 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 இதான் உண்மையிலே நம்ம நெனைக்கணும். நம்ம இந்த மாரி இந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆமா. அப்போ ஒரு வேளையில அப்படி கிரகஸ்தனா இருந்தானோம்னா என்ன பண்ணணுமா? ஸ்ரீகிருஷ்ணரின் விக்கிரகங்களை குடும்பத்தினர் அனைவரும் அங்க கண்ணால பார்த்து ஆனந்தம் அடையணும். அதே மாரி கிருஷ்ணருடைய பற்றியுள்ள அமிர்தமான ஹரிக்கதைகளை சாதுக்கள்ல இருந்து கேட்டு கேட்டு அப்படி அது காது வழியா கேட்டு பரவசம் அடையணும். கிருஷ்ணருடைய பாதங்கள்ல சமர்ப்பித்த நறுமண மலர்கள், அப்புறம் துளசி இவங்க எல்லாத்தையும் எடுத்து அப்படி நுகர்ந்து ஆனந்தப்படணும். ஸ்ரீகிருஷ்ணரோட நாமங்கள நாவால் ஜபித்து, ருசித்து பேரானந்தம் அடையணும். அவருடைய பிரசாதத்த மதித்து உண்டு மகிழணும். மற்ற கிருஷ்ண பக்தர்களின் உடலை தொட்டு ஆனந்தம் அடைய வேண்டும். அப்போ இது கிரகஸ்த பக்தன். அப்போ அவருடைய நம்பிக்கைகள், செயல்கள், ஆசைகள், விருந்தினர்களை உபசரித்தல், விக்கிரக வழிபாடுகள் எல்லாமே கிருஷ்ணரை சேர்ந்து தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ஸ்ரீகிருஷ்ணரின் நாமத்தை ஜெபிக்கிறதுக்கும், மற்ற ஜீவன்களுக்கு கருணை காட்டுவதற்கும், வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வதையும், இப்படிப்பட்ட ஆன்மீக சம்பந்தமான செயல்களில் மட்டும் ஃபுல்லா ஈடுபடுத்தி ஒரே திருவிழா கோலமாகத்தான் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, கன்னியாகுமரியில இங்க இந்த கோயில் எப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு தான் இவங்க முதல்ல எல்லாமே இதெல்லாம் வீடு வேணும், எங்களுக்கு வீடு வேணும்னு கட்டணும். ஆனா சொன்னேன், வீடு எதுக்கு? கோயிலா கட்டணும். ஆனா கோயிலா கட்டினாச்சுன்னா எங்கே தங்குவா? அதுவும் பிரச்சனை. அப்போ கோயிலையும் வீட்டையும் அப்போ 2 ரூம் எடுத்துட்டு கோயில் மேலே போட்டு இப்படி தான் இப்படி தான் கொண்டு வந்தது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா. இதை ஃபுல்லா டெம்பிள்னு சொல்ல முடியாது, ஃபுல்லா வீடுன்னு சொல்ல முடியாது. ஆசிரமம் மாதிரி. அதனால தான் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குங்க. அப்போ கிரகஸ்த வைஷ்ணவர்கள் ஜடப்பொருளை கூட உபயோகப்படுத்தலாம். ஆனா அந்த பொருளுக்கு மேல பற்று வைக்கக்கூடாது. எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அப்போ இந்த கலி உலகத்துல இந்த மாதிரி கிரகஸ்த வைஷ்ணவா இருக்கதே பல வகையில நல்லதுன்னு சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நிறைய பார்த்தோம்னா பொத்துன்னு விழுறாங்க. சன்னியாசம் எடுத்தாங்க, கடைசியில் பார்த்தோன்னா அவருக்கு இதுக்காண்டி அங்கே ஓடுறாங்க, கீழே விழுந்துறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வேற இதை பற்றி நான் சொல்லுறதுக்கு இருப்பதில்ல. நிறைய நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நிறைய பொத்துன்னு கீழும். நம்ம பிரபுபாதாவுடைய 11 குருக்களில் 10 குருக்கள் விழுந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும்தான் கௌர கோவிந்த மகாராஜ் மட்டும்தான் உழலன்னு அது வேற எல்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. புக்கெல்லாம் எழுதுறாங்க. அப்போ என்னன்னா, கிரகஸ்த வைஷ்ணவர்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் அவங்க வசதி. ஏன்னா கீழே அதை விட கீழே விழுவதற்கு முடியாது. அதனால தான் இந்த கலி உலகத்தில் கிரகஸ்த வைஷ்ணவராக இருக்கிறது பல வகைகளில் நன்று அப்படின்னு சொல்லுது. ஏன்னா கீழே விழக்கூடிய பயம் அவனுக்கு இல்லை. அப்போ ஒருவன் சந்நியாசம் எடுத்துண்டு அதுக்கு பின்னால் கீழே விழுறானே எல்லாம் நிறைய பார்த்தா நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க. அப்போ அப்படி விழுறதை விட ஒரு கிரகஸ்த பக்தன் எவ்வளவோ உயர்ந்தவன். அப்போ கிரகஸ்த நிலையில இருந்து பக்தியில் வெகுவாக முன்னேறலாம். இன்னும் நல்லா கேளுங்கோ. ஏராளமான கிரகஸ்த பக்தர்கள், கிரகஸ்த வைஷ்ணவர்கள் சாஸ்திரங்களை நல்லா அறிஞ்சு குருக்களாக இருக்காங்க நிறைய பேர். பாருங்களாம், சைத்தன்ய மகாபிரபு எத்தனை அவரோட சகாக்கள்ல எத்தனை பேர் ஆக்சுவலாக கிரகஸ்தர் தானே. அது இதே மாதிரி இந்த கிரகஸ்த வைஷ்ணவர்கள் அவங்களுடைய குழந்தைகளும் கிரகஸ்த பக்தர்களாக மாறி பெரிய வைஷ்ணவர்களாக ஆகிவிடுவாங்க. இப்போ இதனால தான் கிரகஸ்த பக்தர்களுடன் தொடர்பு வைப்பது இது ரொம்ப நல்லது. ஏன்னா அது பரஸ்பரமாக ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், பரஸ்பரமாக பரிமாறலாம். பக்திகளை அதை ஒவ்வொருத்தருக்கு விசாரித்து நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். அப்போ அதான் யாதவதாசா கேட்குறாரு. அப்புறம் கிரகஸ்த வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களுடன் தொடர்பு வைக்கிறதுக்கு வைக்கிறாங்களே. யார் ஸ்மார்த்த பிராமணர்கள்னால் அந்த
இந்த பிறப்பால் பிராமணர்கள்னு வர்றாங்க இல்லையா அவங்க. அதாவது அது அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா பிராமணர்களுக்கு மேலே வைஷ்ணவர்கள். ஆனால் இவர் கேட்காரு, இப்படி கிரகஸ்த வைஷ்ணவராக இருந்தாலும் அந்த ஸ்மார்த்த பிராமணர்களால் அதாவது ஜாதி பிராமணர்கள் அதுக்கு பேர். அப்படி தொடர்பு வைக்க வேண்டி இருக்குதே. அப்படி வைக்கலைன்னா அவங்க சமுதாயத்தில் நிந்திக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அது ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க சமுதாயத்தில் நிந்திக்கப்படுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இந்த கிரகஸ்த வைஷ்ணவர்கள் எப்படி பக்தியை வளர்ப்பார்கள் அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஆனந்ததாசர் சொல்கிறார், ஆமாம், கிரகஸ்த வைஷ்ணவர்கள் தங்களுடைய சமுதாய கடமைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். கிரகஸ்த வைஷ்ணவர்கள் அது கிரகஸ்தில் இருக்கிறது வரைக்கும் நீ அதை என்ன பண்ணுறோன்னா அதாவது துறப்புனி வந்தாச்சுன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது துறப்பில். ஏன்னா துறப்பு வானப்பிரஸ்தா, அதுக்கடுத்தால சன்னியாசம். சன்னியாசம் ரொம்ப சீரியஸ். நீ பார்த்து அது இன்றைக்கி கவர் பண்ண முடியுமோ தெரியாது. சன்னியாசம் ஒருத்தன் எடுத்தான்னா அவன் கோயில் கட்ட முடியாது. அவன் ஒரு கோயிலில் கூட உள்ள ஃபுல்லாக இருக்க முடியாது. ஆனால் வானப்பிரஸ்தா பண்ணலாம், கிரகஸ்த வைஷ்ணவர் பண்ணலாம், கோயில் கட்டலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக ஃபுல் சன்னியாசம் எடுத்தாச்சுன்னா அவர் கோயில் கூட கட்டக்கூடாது. இதுதான் ஜெயவ தர்மம் சொல்லுது. அது இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் பார்க்கலாமா இருக்கும், தெரியல. மணி ஆல்ரெடி 1 ஹவருக்கு மேலே ஆச்சுட்டு நான் இப்போ இதில் நான் கொஞ்சம் நேரத்தில் பிரேக் போடுறேன். அதுக்கப்புறம் மிச்சத்தை அப்புறம் கவர் பண்ணலாம். அப்போ கிரகஸ்த வைஷ்ணவர்களை எங்கள் சமுதாய கடமைகளையும் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க இறந்து போன மூதாதையர்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்து இப்படியெல்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி கர்மங்களெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கிருஷ்ண பக்தர்கள் மேலே அட்வான்ஸாக போக போக அதை கூட பண்ணக்கூடாது. திருமணம் செய்து வைத்தல், மூதாதையர்களுக்கு ஈமச்சடங்கு செய்தல், இதெல்லாம் அது என்னது, அது இந்த மாதிரிப்பட்ட காமிய கர்மங்களை பண்ணக்கூடாது. யாராவது மேரேஜ் இருக்கும், இதில் மேரேஜ் இருந்தால் இவர் போகக்கூடாது. அது கர்மிகளோட வேலை அது. ஸோ அதனால் கிரகஸ்த வைஷ்ணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், சில சமயம் கஷ்டங்கள் இருக்கும். சிலது அங்கே ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இருந்தாலும் போனாச்சுன்னா தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ சரி உலக ஏன்னா இது ஒரு டியூட்டிங்கிறத வேண்டி அவங்க போங்க. ஆனால் சுனஸ் ஒருத்தர் காவி ட்ரெஸ் போட்ட உடனே இதில் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுதான் அடுத்த வரப்போகுது. சரி, மணி 3:09. ஓகே, இன்னும் ஆக்சுவலாக ஆமாம், இன்றைக்கி இன்னும் நிறைய ஸ்லைட் இருக்குது. அடுத்த நாளுக்கு கொஞ்சம் இப்படி மெதுவாக போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அடுத்த வாரம் இதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ சரி, யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? இப்போ அடுத்த இதில் இதில் பண்ணுவோம். எதை துறந்த பக்தர்கள், அது சன்னியாசிகள், அவங்கள பற்றி அடுத்தால போயிட்டு அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா அன்றைக்கி? ஓகே, யாரோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பார்த்துட்டு. ஓகே, கொஸ்டின் இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, அப்போ யாருக்கும் கொஸ்டின்? ஹரே கிருஷ்ணாம்மா, ஹரே கிருஷ்ணா. ஹரே யாரை கும்பிட்றது? இல்லை, அதாவது அப்பாவை அதாவது அப்பா இப்போ அப்பா போயிட்டாங்களோ? சரி. ஓகே 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 முதல்ல ஒருத்தர் ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கி அது கனிஷ்ட அதிகாரியோ, மத்தியம அதிகாரியோ, இல்லை ஈவன் உத்தம அதிகாரிகளோ, ரொம்ப ரேயர். கனிஷ்ட அதிகாரிகளாக இருந்தாலும் கூட உடனே பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கனிஷ்ட அதிகாரிகளாக இருந்தால் கூட, அதாவது தீட்சை வாங்கி மந்திரத்தை ஜபம் போயிட்டுருக்கா, அதாவது பக்தி சேவையில் போயிட்டுருக்கு. 7 தலைமுறைகள் முன்னாலேயும் 7 தலைமுறைகள் பின்னாலேயும் அவர் அப்படியே என்ன கொடுத்துறாரு, மோட்சம் கொடுத்துட்றாரு. அவங்க மோட்சம் அடைஞ்சாச்சு. அதுக்கு போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
இங்கே பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்க அப்பாவுக்கு ஈமக்க இதுக்காக அன்னைக்கு எதுக்கு போகிறாரு, இந்த காசிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இனிஷியேஷன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணலையே, அதை பற்றி நினைக்கவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் இனிஷியேஷன் வாங்கி அது ரியலைஸ் ஆகி உண்மையிலேயே பக்தன் ஆகிட்டு இருந்தான்னா இந்த மாதிரிப்பட்ட எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அவர் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார், என்னுடைய பக்தன் யாருக்குமே கடன்பட்டவன் அல்ல. தேவர் நிருநாமாம் கீங்க அந்த இதில் அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய பக்தன் யாருக்கும் கடன்பட்டவன் அல்ல. நாம் பிறக்கும்போது கடனோடு பிறக்கிறோம். நம்ம பஞ்சபூதங்களுக்கு அது கடற்பட்டவர்கள், நம்மளுடைய மூதாதர்களுக்கு கடமைப்பட்டவர்கள், நமக்கு அப்பா அம்மா இவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். ஆனால் அதே சமயம் ஒருவன் கிருஷ்ண பக்தனாக ஆகினால் அவனுக்கு எந்த கடமும் கிடையவே கிடையாதுன்னு அவர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தை நான் கண்டிப்பாக அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த வருஷம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. அப்படி அந்த நாள் வந்தாலும் வேறு என்ன பண்ணணும், சும்மா அப்படியே ஏகாதசி ஏகாதசி விரதத்தை வச்சுட்டு வேணால் பேரை வேணால் பண்ணிக்கலாம். தவிர இந்த ஈமக்கடங்குலாம் தேவை கிடையாது. ஈமக்கடங்குகள் வந்து கர்மிக்கல் பண்ணக்கூடியது. நாம் வந்து கர்மிக்கல் இல்லை. நாம் வந்து கர்மிக்கல் பண்ணக்கூடியதுலேருந்து விஷயங்கள் வந்து வெளியே வரணும். அதனால் நான் இப்போ எனக்கு கேட்ட கொஸ்டினுக்கு என்ன நான் சொல்லணும்னா, அந்த மாதிரி எதையுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. ஆனால் அதே சமயம் அவங்கள நினச்சிட்டு நாம் சங்கீர்த்தன் பண்ணவோ இல்லை ஏகாதசி விரதம் இருந்து அதோடைய பலன்களை அவங்களுக்கு கொடுக்கவோ அது வந்து நம்ம அதாவது அதுவும் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மோட்சம் கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்டாக மோட்சம் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. கனிஷ்ட அதிகாரிகளுக்கே நான் 7 தலைமுறை முன்னாலே 7 தலைமுறை பின்னாமே பண்ணுவோம். அப்போது நம்ம இப்படி நினச்சி, ஏன்னா அவர் வந்து இங்கே இல்லை, அதை பற்றி அதனால் அவரை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணர்கிட்ட விட்டுறணும். ஏன்னா நாமளுடைய முழு அந்யோன்ய பக்தின்னா கிருஷ்ணரை தவிர வேறு எதுலுமே நமக்கு வரக்கூடாது. அந்த கடமையோ இந்த கடமையோ கிருஷ்ணர் மகிழ்க்கு வேண்டி மட்டும்தான் கடமையை தவிர, அப்போ நம்ம இப்படி செய்தோம்னா யாருக்குடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி நாம் அது பண்ணுறோம். அவருக்காக வேண்டி ஏதாவது ஈமச்சடங்குகளோ ஏதோ நம்ம பண்ணுறோம்னா நம்ம யாரை மகிழ்க்க வைக்கிறோம். அந்த போன உயிரை பற்றி நம்ம பண்ணுறோம். அந்த உயிருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏதோ இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மாங்கக்கூடிய பேர்லையோ இல்லை மகன் மகள் இப்படிங்கக்கூடிய பேர்லையோ நம்ம கர்மங்களுக்காக வேண்டி கர்மங்களுக்காக வேண்டி இப்படி வந்து பிறந்திருக்காங்க தவிர நமக்கு ஒரே பந்தம் கிருஷ்ணர் மட்டும்தான். அவரை தவிர வேறு யாரும் நமக்கு பந்தம் கிடையாது. பந்தம் தேவையும் கிடையாது. அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்லோகா நான் சொன்னதில் வந்து என்ன அர்த்தம்னா, நமக்கு எந்த விதமான கடமையும் அவர் அது ஒன்ஸ் கிருஷ்ண பக்தி வந்தாச்சுன்னா எல்லா கடனையும் அவர் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணார். உங்களுக்கு எல்லாம் பேலன்ஸில் எல்லாம் பண்ணி பெய்ட் ஆஃப்னு எல்லாம் போட்டு 0 பேலன்ஸ்னு பண்ணிட்டு வரும் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நாம சங்கீர்த்தன் பண்ணுங்கோ, சுத்தமாக அவ்வளோ மனத்தை கம்ப்ளீட்டாக என்ன கிருஷ்ணர் கொடுங்கோ. அங்கங்கே ஒன்றும் தேவை கிடையாது. அந்த மூதாதர்களை இது கொடுக்கணும், அந்த ஈமக்கறி ஒன்றும் வேண்டாம், தேவை கிடையாது. அதான் சொல்லாது அந்யாவில் ஆசித்த சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூலியன கிருஷ்ணான்னு. அப்போ இப்படி பண்ணோன்னா கிருஷ்ணா வந்து ஹாப்பியாக இருப்பாரா என்ன? நீங்கள் யாரோ ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கணும் தானே பண்ணுறீங்க. கிருஷ்ணரத்தை மட்டும்தான் ஹாப்பியாக வைக்கணும். அது மட்டும்தான் தேவை. வேறு யாரையும் ஹாப்பி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எந்த விதமான பந்தங்களும் நமக்கு கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஏன்னா அவ்வளவு ஜீவன்களும் கிருஷ்ணருக்கு சொந்தம். அவர் இருக்கட்டும், அவர் நிம்மதியாக எங்கே போயிருக்காரோ அது கிருஷ்ணர் பார்த்துக்கிடுவார். நம்ம ஒரே ஒரு என்னென்னா கிருஷ்ண பக்தியில் ரொம்ப ஜாஸ்தியில் உயர போனோம். அதனால தான் ஒருத்தன் வந்து ஒரு பர்டிகுலர் தலைமுறையில் கீழே ஒருத்தன் வந்து கிருஷ்ண பக்தனான ஆன உடனே என்ன நடக்கும்னா, மேலே அந்த பித்திருலோகத்தில் இருக்கக்கூடியவங்களோ நரகலோகத்தில் இருக்கக்கூடியவங்களோ ஈவன் சொர்க்கலோகம் கூட அற்பம் தானே, அது பிறகு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி கீழான வரணும். அப்போ எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட அங்கே மேலே இருக்கக்கூடியவங்க அவ்வளோ என்ன பண்ணுவாங்களாம், என்னுடைய குடும்ப இதில் தலைமுறையில் ஒரு கிருஷ்ண பக்தன் வந்து விட்டான், நமக்கு எல்லாம் மோட்சம் அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்படியே போயிடுவாங்க, மோட்சம் அடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டும். என்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ணன்கிட்ட போனோன்னா
எந்த விதமான கடனும் இருக்கிறது மாரி வரக்கூடாது முதல்ல. எனக்கு கடனே கிடையாது. அதுக்கு நான் பண்றதும், சாப்பிடுறதோ, தூங்குறதோ, எல்லாமே எத எடுத்தாலும், இது கிருஷ்ணருக்கு சம்பந்தமா இருக்கா? நான் சாப்பிட்றேன்னா, நான் சேவை பண்ணதுக்காக வேண்டி நான் அவருக்காக வேண்டி சாப்பிடுறேன். எனக்காக வேண்டி நான் சாப்பிடக்கூடாது. அப்ப நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னா, இந்த இந்த உடம்பு இருந்தா தான் அவருக்கு சேவை பண்ண முடியும். அப்ப இந்த உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் அவ்வளோதான் தேவை. அப்போ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். இது எப்படியாவது கிருஷ்ணருக்கு சம்பந்தம் படுதா? இல்ல எனக்காக வேண்டி நான் பண்றேனா? அப்படி அப்போ நமக்காக வேண்டியோ, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு வேண்டியோ, அந்த மாரி அந்த எண்ணங்கள் போகக்கூடாது. அப்ப சுத்த பக்தி நமக்கு வேணும். அதனால நான் சொல்லக்கூடியது இதே தான். தேவையே கிடையாது. சரியாம்மா? சரியாம்மா? ஓகேம்மா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஹரே கிருஷ்ணாம்மா. ம். ம். ஓ! நீங்க ஓகே, ஓகே. அது ஓகே. இதில தான் அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின் அதே மாரி தான் இருக்கு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, சரி இப்ப ஏதாவது அதாவது மற்றவங்க வந்து ஏதாவது சொல்லுக்கு வருவாங்களோ, அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சில சமயம் என்ன பண்ணணும்னா, இந்த ஈமச் சடங்குகள்ல வந்து வந்து கலந்துக்கலாம். ஆனா தேவை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, தேவை கிடையாது. இப்ப நீங்க நீங்க தான் சம்மந்தப்பட்டவங்க. வேற யாருமே சம்மந்தப்பட்டவங்க அல்லங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயத்தில மற்றவங்களுக்காக வேண்டிய 4 பேர் இந்த மாரி சொல்லுவாங்கன்னு நெனச்சுன்னா, நீங்க போகலாம். நீங்க அதில வந்து சம்பந்தப்படக்கூடாது. சம்பந்தப்படக்கூடாது. அதில ஒட்டக்கூடாது. அவங்க பண்ணிட்டு போட்டும். ஏன்னா, கர்மிக்கள் தான் அப்படி பண்ணணும். அவங்கலாம் கர்மிக்கள். அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, இதே தான். சில 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 இடங்கள்லலாம் ரொம்பவும் சீரியஸா பண்ணுவாங்க. என்னெல்லாமோ பண்ணி இத்தன இத்தன 1000 இது குடுக்கணும், லட்டு குடுக்கணும், அது குடுக்கணும், இப்படின்னு இத்தன பேர்லாம் வரவழைக்கணும், என்னெல்லாமோ பண்ணுவாங்க. இது இவங்கலாம் கர்மிக்கள். இதெல்லாம் சொர்க்கமும், நரகத்துக்கும் மாத்தி மாத்தி போகக்கூடிய கேஸ்கள். அப்போ நம்ம இதயம் பிரகாரம் நான் அதில வந்து சம்மந்தப்பட்டவன் அல்லன்னு முதல்ல முதல்ல அத உணரணும். அப்போ அவங்களுக்கு டீச் பண்ணணும். இப்படியாங்க கிருஷ்ண வழியில வந்ததுக்கு பிறகு பண்ணக்கூடாது. இது வந்து பண்றது தப்பு அப்படின்னுங்கக்கூடிய அளவுல சொல்லிக் குடுக்கணும். இப்ப எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்லதிலிருந்து எல்லாருக்கும் இப்ப என்னுடைய இதில குடும்பங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். அதில வேற நான் இந்த 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 மாரி ட்ரெஸ் போட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அப்போ அத சொல்லிக் குடுக்கணும். அப்போ மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்களுக்கு புரிய வச்சோம்னா, அது அது தேவை கிடையாது. நீங்க ஆனா அதே சமயத்தில அந்த நாள்கள வந்துட்டு வேணா ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. ஆனா அது யார யாருக்காக வேண்டி பண்றோம்? கிருஷ்ணர வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி தான் பண்ணணும். கிருஷ்ணர சந்தோஷப்படுத்த இத ஒரு சான்ஸா வச்சு தான் நம்ம பண்றோம். அப்போ மற்றவங்க வந்து அப்படி கேட்குறாங்களே, இது இப்படி கேட்குறாங்கன்னா, இப்படி இப்படி பண்ணலாம். ஒருவேளை நான் அதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அதனால ஒரு நாம சங்கீர்த்தனம் வச்சு வச்சு என்ன பண்ண பகவானுக்கு நைவேத்தியம் குடுத்துட்டு, அதில வரக்கூடிய பிரசாதத்த வந்து அந்த அந்த மூதாதையர்களுக்கு உடைய இதில ஃபோட்டோலயே வைக்கலாம். நான் ஒண்ணு பண்ணிருங்க. ஒண்ணு மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த ஃபோட்டோவ மட்டும் பூஜை ரூம்ல மட்டும் வச்சுறாதீங்க. தயவு செய்து வச்சுறாதீங்க. அந்த பூஜை ரூமே போயிரும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதாவது இறந்த மூதாதையர்களுடைய ஃபோட்டோக்கள நம்மளுடைய பூஜை ரூம்ல ஒரு நாளும் வைக்கக்கூடாது. புரியுதா? அப்போ அப்போ உன்னுடைய ஆ. ஆமா. அப்படி இருக்கும்போது, அதாவது தொட்டும் தொடாமலும் போய் அத 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 வேணா இது அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா, முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் புரிய வச்சு இப்படியாங்க கிருஷ்ண பக்தர் வந்து வந்தாச்சுன்னா, அந்த தலைமுறையிலிருந்து 7 முன்னாலே 7 அப்புறம் உள்ளது வந்து ஆட்டோமேட்டிக்கா மோட்சம் அடைஞ்சிரும். நம்ம கர்மிகளா இருக்கக்கூடாது.
கர்மிக்கலாக இருந்தோன்னா கீழே இல்லை விழுறோம் நாம. அப்போ நமக்கு மனதில் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு கிருஷ்ண சொந்தம். கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லாரும் யாருக்குமே நான் எனக்கு கடன்பட்டவன் கிடையாது. எனக்கு கிருஷ்ணரை மட்டும்தான் மகிழ்விக்கணும். வேற யாரையும் எனக்கு எந்த எந்த கடமை யாருக்கு இருக்கோ அது முக்கியம் இல்லை. கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக இருக்கணும். அந்த இதை நமக்கு ஆணித்தரமாக நம்ம காட்டில் போகணும். அப்படி போனா தான் மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க முடியும். அப்போ அவங்களும் சொல்லணும். அப்போ அப்படி ஒரு வேளையில அதையும் தாண்டி இப்போ வேற வழி இல்லாம போக வேண்டி இருந்ததுன்னா, இதத்தான் பண்ணணும். பகவானுக்கு நீங்க பூஜை போடுங்கோ. பகவானுக்கு பூஜை போட்டு நைவேத்தியம் பண்ணி, அந்த நைவேத்தியத்த எடுத்து எடுத்து அந்த 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 இறந்த இது அவருக்கு குடுங்க. அந்த ரூம்ல குடுக்காதீங்கோ. வேற வேற ஒரு இடத்துல குடுங்கோ. பூஜை ரூம்ல மட்டும் அவங்களுடைய ஃபோட்டோக்கள எதையும் தயவு செய்து வச்சிராதீங்க. நம்ம பக்தி ப்ராப்ளம். பெரிய ப்ராப்ளம். இதில ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா கர்மிகள் என்ன பண்ணுவாங்க, நேரடியா குடுப்பாங்க. எல்லாம் பழங்கள் அது இது எல்லாம் நெறைய பட்சணங்கள் அதெல்லாம் பண்ணி நெறைய பண்ணி அங்க அவங்க படைச்சிருவாங்க. படைச்சுட்டு அத சாப்பிடுவாங்க. பெரிய தப்பு அது. அது பண்ணக்கூடாது. பகவானுக்கு அவங்ககிட்ட அளித்த வரக்கூடிய அந்த அந்த பிரசாதத்த மட்டும் தான் அவங்களுக்கு குடுக்கணுமே தவிர, அப்ப இப்படி இந்த ஸ்டெப்ல தான் பண்ணணும். அப்படி கலந்துக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா, இப்படி தான் பண்ணணும். சரி. ம். வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா கிருஷ்ணா வில் பி சோ ஹேப்பி. ஓ! இந்த ஜீவன் என்ன தவிர வேற எதையுமே வேண்டாம். எனக்கு கர்ம சடங்குகள்ல கூட எனக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது அப்படின்னு வந்தோனே, அவரு என்ன பண்ணுவாரு, அவரு நமக்கு குளோஸா வராரு இப்போ. அவரு ஹேப்பி. யாரு ஹேப்பியா இருக்கணும்? எப்பவும் பாருங்க நம்ம லைஃப்ல நம்ம படிக்கிறோம். அந்த அந்த ஸ்லோகத்த படிச்சு படிக்கிறோம். ஆனா உள்ள ரியலைஸ் ஆகணும். எப்படி ரியலைஸ் ஆகும்? கு எத பண்ணுனாலும், இது கிருஷ்ணா உண்மையிலே இது நான் பண்றதுனால ஹேப்பியா இருக்காரா? இல்லையா? விட்டுரு முடிஞ்சு. அவருக்கு சொந்தம். எனக்கு அந்த அந்த ஜீவன் எனக்கு அப்பாவோ, அம்மாவோ அது எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏதோ இந்த இந்த ஜென்மத்தில வந்திருக்கே தவிர, இதுக்கு கிடையாதே. அப்போ இந்த ரியலைசேஷன் வரணும். ம். பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றேன். ஓகே. எஸ் கரெக்ட். அது எக்ஸாக்ட் தான் சொன்னேன். கிருஷ்ணருக்கு நீங்க பூஜை போடுங்கோ. அந்த பிரசாதத்த எடுத்து நைவேத்தியம் குடுங்க. குருதேவ் கூட இத தான் நான் குருதேவ் சொல்றத தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவரும் அதே மாரி ஒரு கேஸ்ல வந்தது. சரி அப்படின்னா இப்படி பண்ணுன்னு தான் அவரு சொல்லிக் குடுத்தாரே தவிர, நேரடியா மட்டும் எதையும் குடுத்துட்டு அத போய் சாப்பிட்றாதீங்கோ. நோ, நோ, நோ. அந்த மாரி பண்ணக்கூடாது. சரியா? ஆனா ஆனா, அந்த பிராமணர் அவங்களோட விதிய முறைய தான் அவங்க பார்ப்பாங்க. கடைசில அது குழப்பி நிக்கும். நம்மளுடைய பக்தி நம்மளுடைய பக்தி முறைக்கும், அவங்களுடைய கர்ம முறைகளுக்கும் கர்ம சம்பந்தமான விதிமுறைகளுக்கும் சில சமயம் ஒத்து வராது. அவங்க இல்ல முதல்ல கணபதிக்கு இத போட்டு, அதுக்கு பிறகு இத பண்ணி இப்படி எதையாவது கொண்டு வருவாங்க கடைசில. அது நமக்கு ஒத்து வரலன்னா, எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடணும்? அவங்கலாம் பக்தர்கள் கிடையாது. அவங்கலாம் பைசாவுக்காண்டி பண்ணக்கூடியவங்க. ஆ. அதனா அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க உட்காருங்க 4 பேர கூப்பிட்டுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, அழகா பூஜை பண்ணிட்டு, கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிட்டு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, அந்த பிரசாதத்த எடுத்து குடுங்கோ. அவங்களுக்கு எவ்வளோ ஹேப்பியா இருப்பாரு தெரியுமா? யாரு? அந்த மூதாதையர்கள் எவ்வளோ ஹேப்பியா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னா? ஏன்னா ஏன்னா இது பிரசாதம் போகுது. அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா. ஆனா உண்மையிலேயே இந்த இது தேவையே கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய அந்த டைம உருப்படியா ஸ்பெண்ட் பண்ணி, பகவானுக்கு அவருக்கு ஆனந்தப்படுறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்கோ. அது பக்தி. நமக்கு நமக்கு வேண்டியது பக்தி தான். கர்மம் இல்ல. ம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அ. அவசியமே கிடையாதே! இது சிம்பிள் லாஜிக் தானே. வெரி சிம்பிள் லாஜிக் தானே. கரெக்ட். கரெக்ட். ஓகேம்மா, ஓகேம்மா. வெரி குட்.